ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் வகுப்புக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தமிழ் வேதாகம பாடசாலை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வழக்கத்தின்படியே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதான அத்தனை விஷயங்களையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தொடர் வகுப்பாக வருங்காலவியல்ல சிருஷ்டிப்பில் மனிதனும் அவனுடைய எதிர்காலமும் என்கிறதான தலைப்பில் வகுப்புகளை பார்த்து வருகிறோம். போன முறை தானியேலின் 70வது வாரம் என்கிறதான அந்த வகுப்பை நாம் பார்த்தோம். ஏற்கனவே நம்ம இடத்துல படித்தவங்களுக்கு அது ஒரு ரிப்பீட்டட் கிளாஸ். அதே போல புதிதாக வந்தவர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப புதிய வகுப்பு. நிறைய பேர்த்திற்கு அது புரியல இல்லையா? நிறைய பேர் புரியல அப்படின்னு சொன்னீங்க. கஷ்டம்தான். ஏன்னா முதல் முறையாக ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது புரிந்து கொள்வதற்கு கடினமாகத்தான் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை நீங்கள் எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ளுங்கள். ஜபித்து கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஸோ தானியேலின் 70 வாரங்கள் அப்படின்ற தலைப்பில் போன முறை வகுப்புகளை பார்க்கும் பொழுது அதில் முக்கியமான சில விஷயங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதனுடைய தொடர் வகுப்பு தான் இது. போன வகுப்பு புரியாதவங்க இந்த வகுப்புல கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கிறிஸ்துவுக்குள்ள நம்புகிறேன். இந்த தானியேலின் 70வது வாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது யூதர்களுக்கான தீர்க்க தரிசனம். ஏன்னா ஒரு யூதர்களுக்காக கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட தரிசித்த அந்த தரிசனங்களை எழுதி வைத்த புஸ்தகம் தான் தானியேலின் புஸ்தகம். அந்த தானியேலின் புஸ்தகத்துல ஏற்கனவே பார்த்தோம். முக்கியமான பகுதி என்னன்னா 70 வாரங்கள். அந்த 70 வாரங்கள் அப்படின்னும் பொழுது அது ஜூப்ளி அக்கௌண்ட்னு போன முறை பார்த்தோம். அது அப்படியே இருக்கட்டும். இந்த 70 வாரங்கள் அப்படின்னும் பொழுது 7 வாரம் 62 வாரம் 1 வாரம் என்பதாக அங்கே பிரிந்திருக்கும். நிகழ்காலம், எதிர்காலம், கடைசி காலம் என்கிறதான அந்த 3 காலகட்டங்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனம். இந்த 70 வார தீர்க்க தரிசனம் என்பது தானியேல் வாழ்ந்த காலத்தில், அதற்கு பின்பு அவனுக்கு பின்பு நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்று ஒட்டுமொத்தமாக தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் இந்த தானியேலின் 70 வாரங்கள். அதை போன முறை சொல்லும் பொழுது எப்படி சொல்லி கொடுத்தேன்னா, அந்த 7 வாரம் 62 வாரம் 1 வாரம் பொழுது 49 ஆண்டு 434 ஆண்டு அப்புறம் 7 ஆண்டு. ஒரு வாரம் என்பது 7 ஆண்டு. அப்போ 7 வாரம்னா 49 ஆண்டு. அதே போல் 62 வாரம்னா 434 ஆண்டு. ஸோ டோட்டலாக 490 வருடங்கள் வந்தது. அதுவே நம்ம என்ன பண்ணோம்னா ஜூபிலி அக்கௌண்ட்ல பார்த்தோம். ஏன்னா வேதாகமும் 50 வருடங்களை பிரித்திருக்கும். யூபிலி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும் பொழுது 10 யூபிலிகள் 1 + 9 10 யூபிலி. ஒரு யூபிலி என்பது 49 + 1 அப்படின்னும் பொழுது 500 ஆண்டுகள் வந்தது. போன முறை கவனித்தோம். ஸோ 10 வருஷம் அதற்கு இருக்கும் வித்தியாசம் இருக்குது என்பதை நம்ம பார்த்தோம். யூபிலி என்பது 49 தான். ஆனா 49 + 1 அப்படின்னு சொன்னா 1 வந்து ஹிடன், அது மறைந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே போல புரிந்து கொள்வதற்காக அந்த ஜூபிலி அக்கௌண்ட்டை உங்களுக்காக இப்படி போட்டு காமிச்சிருந்தேன். 7 வாரம் என்பது 49 + 1, 62 வாரம் என்பது அதே போல 434, அதே போல அடுத்த ஒரு வாரம் என்பது 7 அப்படின்னு போட்டு 490 = 500 அப்படின்னு போட்டிருந்தேன். மறுபடியும் படிச்சிருப்பீங்க அப்படின்னு யோசிக்கிறேன், குறிப்பெழுதி வச்சிருப்பீங்கன்னு யோசிக்கிறேன். ஸோ இந்த தானியேலின் 70 வாரங்கள் அப்படின்னும் பொழுது 7 வாரம் 62 வாரம் 1 வாரம் அப்படின்னு பார்த்தோம். வாரக்கணக்கில் 490, யூபிலி கணக்கில் 500 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கிறது என்பதெல்லாம் பார்த்தோம். அதை புரிந்து கொள்வதற்காக கிரிட் போட்டோம் இல்லையா? அந்த கிரிட் அங்கே இருக்கு. ஸோ அந்த கிரிட்ல முக்கியமான கிரிட் என்னன்னா 70வது வாரம், அதாவது 10வது ஜூபிலி. அந்த கிரிட்ல வர்றதான 49 + 1 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து 33 ஆண்டுகள் நம்மோடு இருந்து பின்பு சிலுவையில மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்து பரமேறி சென்று விட்டார். அந்த காலகட்டம் இந்த 70வது வாரம் என்கிறதான இந்த கடைசி வாரத்திற்கான அந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். அந்த 70வது வாரம் போது அது 10வது ஜூபிலியில வருது. அதாவது 10வது ஜூபிலியில வரக்கூடிய 70வது வாரம் 10வது ஜூபிலி. அந்த கடைசி வாரம் என்பது அப்படியே இன்னும் இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை பார்த்தோம். அது கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை என்பதை பார்த்தோம். அது 7 ஆண்டுகள் இருக்கும். புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் இந்த 7 ஆண்டு கால உபத்திரவத்த காலத்தை குறித்து சொல்லியிருக்கோம். அதே போல போன முறை தானியேல் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த
வகுப்புல இன்னும் கொஞ்சம் தெளிவா சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இது ஒரு கருகலான சிக்கலான ஒரு வகுப்பு. பிரசங்கங்களை கேட்டு நாம் பழகிவிட்டோம். ஒரு டீப் ரூட்டடா விஷயங்களை படிக்கும்போது சில வேளைகளில் நமக்கு புரியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு புரிய வைப்பார். பல வருட ஆராய்ச்சிக்கு பின்பு உங்களுக்கு இதை சொல்லித் தருவதற்கு கர்த்தர் எனக்கும் உதவி செய்திருக்கிறார். உங்களைப் போலத்தான் ஆரம்ப காலகட்டங்களில் ஒன்றுமே புரியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் தான் அத்தனை காரியங்களும் எனக்கு விளங்க செய்தார். நானும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விளங்க செய்வார். சரி, தானியேலுடைய அந்த 70வது வாரம் அப்படின்னும் பொழுது, அந்த 70th week ஆஃப் டேனியல் அப்படின்னும் பொழுது, அந்த கடைசி வாரம் ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது 7, 62, 1 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 1வது வாரத்திற்கும் 62வது வாரத்துக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருக்குன்னு போன முறை சொன்னேன். அது சபை காலம்னு சொன்னேன். அந்த கடைசி ஒரு வாரம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான 7 ஆண்டு கால உபத்திரவ காலம். அந்த 7 ஆண்டு உபத்திரவ காலத்தை 3ஆ பிரிப்போம். முதல் மையப்புள்ளி, 2வது மையப்புள்ளி, 3வது மையப்புள்ளி அப்படின்னு 3ஆ பிரிப்போம். ஏன்னா இந்த 3 நிலைகளில் தான் அந்த முத்திரைகள், அதே போல எக்காலங்கள், கலசங்கள், இடிகள் எல்லாம் சம்பவிக்கும். ஸோ இந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் தானியேலினுடைய 70வது வாரமாக நாம் சொல்லுகிறோம். 69 வாரத்திற்கும் இந்த கடைசி வாரத்திற்கும் இடையிலே ஒரு கேப் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதை சபை காலம் என்று நாம் சொல்லுவோம். அதாவது இது ஒரு சபை காலம். அந்த இடைவெளி என்பது போன முறை சொன்னேன் 2000 ஆண்டுகள்னு சொன்னேன். நிறைய குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் சற்று விரிவாக பார்க்க போறோம். இந்த கடைசி வாரம் என்பது உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலமாகிய 7 ஆண்டுக்கு முன்பாக இன்றைக்கு நாம் இருக்கிறதான காலம் தான் சபை காலம். நாம் இன்றைக்கு சபை காலத்தில் இருக்கிறோம். அதாவது கிறிஸ்துவின் பிரமாணத்தினுடைய காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த காலம் முடிந்தால்தான் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். ஒரு நோட்டபிள் பாயிண்ட். சரியா? சபை காலம் முடிந்தால்தான் இந்த கடைசி வாரமான 70வது வாரம் ஆரம்பிக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய உபதேசிகள் வேதத்திற்கு புறம்பாக பேசுவதை பார்க்கிறோம். சபை காலம் முடிவதற்கு முன்பாகவே உபத்திர காலம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இப்பதான் உபத்திர காலமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றவங்க இருக்காங்க. 4 முத்திரை முடிஞ்சிருச்சு, 5 முத்திரை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய குழப்பமான சூழ்நிலை இருக்கு. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கணும், சபை காலம் முடிஞ்சாதான் இந்த 7 ஆண்டு கால உபத்திரவம் ஆரம்பிக்கும். இந்த 7 ஆண்டு காலத்தில் உடைக்கக்கூடிய முத்திரைகள் தான் அந்த 7 முத்திரைகள். முதல் முத்திரையை உடைத்தால்தான் இந்த உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். அந்த முதல் முத்திரையை உடைக்கக்கூடிய அந்த 7 முத்திரைகளையும் உடைக்கக்கூடிய தகுதி ஆட்டுக்குட்டியானவருக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அவர் அந்த முத்திரையை உடைக்க வேண்டும். அப்படி என்றால் அதற்கு ஒரு கண்டிஷன் அப்ளை இருக்கு. சபை காலம் முடிய வேண்டும். அதை குறித்துதான விரிவான விளக்கங்கள் எல்லாம் வருகிற காலங்களில வகுப்புகளில் நாம் பார்க்க போகிறோம். ஆனா முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உபத்திர காலம் என்பது எப்பொழுது ஆரம்பிக்கும் அப்படின்னா, சபை காலம் முடிந்த உடனேயே. சபை எப்பொழுது முடியும், சபை காலம் எப்பொழுது முடியும் என்கிறதான அந்த கேள்விக்கான பதில் எல்லாம் வருங்கால வகுப்புகளிலே நாம் சொல்லி தரப்போகிறோம். எப்படி மனசாட்சியின் பிரமாண காலம் முடிந்து நியாயப்பிரமாண காலம் ஆரம்பித்ததோ, நியாயப்பிரமாண காலம் கிறிஸ்துவினுடைய பிறப்பிலிருந்து முடிந்து அதற்கு பின்பு திருச்சபையின் காலம் ஆரம்பித்ததோ, அதே போல திருச்சபையின் காலம் முடிவு பெறுகிற அந்த நாளில் தானே இந்த உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். உபத்திரவ காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக எந்த முத்திரையும் உடையாது. இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதை போல எக்காலம் ஊதப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, முத்திரை உடஞ்சிச்சின்னு சொல்றாங்க. நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு புது விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே 1844 அமெரிக்காவில் தோன்றினதான மில்லரைட் என்ற மூவ்மெண்ட் மூலமாக வந்ததான உபதேசங்கள், அமெரிக்க இறக்குமதி உபதேசங்கள். இவைகளுக்கும் வேதாகமத்தினுடைய சத்தியத்திற்கும் எந்த அளவிலும் சம்பந்தம் இல்லை. இது அமெரிக்காவிலிருந்து வந்ததான ஒரு உபதேசம். அதற்காக அமெரிக்காவில் இல்ல இருக்கிறவங்க எல்லாம் கள்ள உபதேசி நினைச்சுக்காங்க. நல்ல உபதேசிகள் இருக்கிறாங்க. கிளாரன்ஸ் லார்கின்ஸ் போன்றதான பிரம்மாண்டமான வேதாகமத்தை எல்லாம் அப்படியே வரைபடமாக வரைந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் இருந்த தேசம்தான். அதிலே இப்படிப்பட்டவர்களும் இருந்து திருச்சபையை கெடுத்த, கலகம் உண்டாக்கின, திருச்சபைகளை சிதறடித்தவர்களும் உண்டு. ஸோ இன்னைக்கு வேகமாக பரவி வருகிறதான இந்த வருங்காலத்தை குறித்துதான அந்த கடைசி கால செய்திகள் எல்லாம் அமெரிக்க இறக்குமதியாக 90% இருக்கிறது. 10% தான் வேதத்தில் உள்ளபடி பேசுகிற ஆட்கள் இருக்கிறார்கள். கண்டுபிடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். சரி, மறுபடியும் உள்ள போயிடுவோம். இந்த கடைசி உபத்திரவ காலம் என்கிறதான 7 ஆண்டு காலம், அந்த கடைசி வாரம்
ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் சபை காலம் முறிய வேண்டும். இதை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சபை காலம் முடிந்தவுடனேயே அந்த உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். இந்த 3 மையப்புள்ளிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருந்தேன். ஏன் முக்கியம் என்பது வருங்கால வகுப்புல மறுபடியும் நான் சொல்லி தருகிறேன். இன்னைக்கு இந்த 70வது வாரம், அதாவது இந்த கடைசி வாரத்தை குறித்துதான ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த கடைசி வாரம் 70வது வாரம், அந்த 7 வாரம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம். ஸோ 7 வருஷம், அது வாரம் என்று ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம். ஸோ 7 வாரம் என்பது 7 வருஷம் ஏற்கனவே பார்த்தோம். இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. தானியேலின் 70வது வாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது என்பதை போன முறையை சொல்லியிருந்தேன். இந்த தானியேல் புஸ்தகத்தினுடைய கடைசி வாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 12ஆம் அதிகாரத்துல இருக்கு. இப்போ ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது பிரசங்கிக்கிறவர்களுக்கே பிரச்சனை இருக்கு. சிலர் உபத்திர காலமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. 7 ஆண்டு கால உபத்திரவத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் இல்லை என்று சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை மாத்திரம் படிக்கும்பொழுது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். சும்மா படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒன்றும் சாதாரண புஸ்தகம் அல்ல. த புக் ஆஃப் மிஸ்ட்ரி, மர்மம் நிறைந்த புஸ்தகம். அதை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்தாவியானவர் தவிர வேறு யாரும் சொல்லித்தர முடியாது. நாம் ஒன்றை விளக்கி சொல்லலாம், அது உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. சரி, ஓகே. மறுபடியும் இந்த தானியேலினுடைய கடைசி வாரம், அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டதான 7 ஆண்டு கால உபத்திர காலம், இதெல்லாம் யாருக்கு என்ன, இது எப்படி அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தானியேல் புஸ்தகத்தினுடைய கடைசி வாரம் எதை குறிக்கிறது அப்படின்னா, யூதர்களுக்காக யூதனால் எழுதப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகமான தானியேலில் அந்த கடைசி வாரம் என்பது யூதர்களுக்கான ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. முதல்ல தெரிஞ்சுக்கணும், இந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் தானியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கடைசி வாரம் யூதர்களுக்கான தீர்க்க தரிசனம். முதல்ல அங்க திருச்சபை குறித்ததான, நாம் இருக்கிறதான கிறிஸ்துவின் சபையை குறித்ததான செய்திகள் எல்லாம் அங்கே வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. அங்கே சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் யூதர்களுக்காக யூதனால் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புஸ்தகமான தானியேலில் யூதர்களுக்கான தீர்க்க தரிசனமாகத்தான் அது இருக்கிறது. ஸ்பெஷலி ஃபார் ஜூயிஷ் பீப்புள், நாட் ஃபார் அதர் பீப்புள். முதல்ல தெரிஞ்சுக்கணும், அந்த யாருக்காக எழுதப்பட்ட புஸ்தகம்? யூதர்களுக்காக. யாரால் எழுதப்பட்ட புஸ்தகம்? யூதனால் எழுதப்பட்ட புஸ்தகம். எதற்காக? கடைசி காலத்தை குறித்ததான ஒரு விழிப்பு உணர்வை உண்டாக்குவதற்காக உண்டாக்கப்பட்ட எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். ஸோ தானியேலின் புஸ்தகம் யூதர்களுக்காக எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புஸ்தகம். அதற்காக அது யூதர்களுக்கு மாத்திரம் என்று நாம் சொல்லிவிட்டு போய்விட முடியாது. அதிலே நமக்கு பங்கு இருக்கிறது. அந்த பங்கை பின்னாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சில முக்கியமான விஷயத்தை சொல்லி உள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இங்க ஒரு வாசகம் போட்டிருக்கேன், அதை வாசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலருக்கான தீர்க்கதரிசிகள். அவர்கள் தீர்க்க தரிசனத்தில் இஸ்ரவேல் மாத்திரமே மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல்ல பழைய ஏற்பாட்டுல நேவியும் என்கிறதான தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாமே யூதர்களுக்கான இஸ்ரவேலருக்கான தீர்க்க தரிசனங்கள். அதில் இஸ்ரவேல் மாத்திரமே மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்களும் அந்த இனமும் மாத்திரமே மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த தீர்க்க தரிசனங்கள் சொன்னவர்கள் எல்லாருமே யூதர்கள், இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசத்திற்காக, தங்கள் ஜனத்திற்காக, தங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடாக இருக்கிறது. அவர்களுக்கு திருச்சபையின் திட்டம் தெளிவாக வெளிப்படுத்தப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள்ல திருச்சபை குறித்ததான தெளிவான விளக்கம் அங்கே இல்லை. ஆனால் மறைமுகமாக, மறைவாக அநேக சத்தியங்கள், சபையை குறித்ததான திட்டங்கள் உள்ளே இருக்கிறது. உதாரணமாக தானியேல் புஸ்தகத்துல கைகளால் பெயர்த்தெடுக்கப்படாத கல் என்று திருச்சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்படி மறைமுகமாக ஹிடனா நிறைய திருச்சபை பற்றி சொல்லியிருக்கோம். ஆனால் தெளிவாக வெளிப்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் இஸ்ரவேலர்களுக்காக இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசனம் அங்கே தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே சபை காணாத தீர்க்க தரிசனம் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவின் திருச்சபை இல்லை. ஏன்னா மேசியாவின் பிறப்பை குறித்து மாத்திரம்தான் அங்கே அதிகப்படியாக பேசப்பட்டிருக்கோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த முக்கியமான விஷயத்தை வைத்துவிட்டு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியுடைய பார்வை எவ்விதமாக இருந்தது என்பதை கிளாரன்ஸ் லார்கின்ஸனுடைய அந்த ஒரு டிராயிங்ல நம்ம பார்க்க போறோம். உங்க ஸ்கிரீன்ல தெரியுது. இது கிளாரன்ஸ் லார்கின்ஸுடைய பார்வை.
இங்கே ஒரு தீர்க்கதரிசி ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு தலையில் ஒரு தலைப்பாகை வச்சுட்டு பார்க்கிறாரு. அவருக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டிருந்துச்சு, அவருடைய தரிசனம் என்ன, ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன தரிசனம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, அதாவது எதிர்கால செய்தி அப்படின்னும் பொழுது நிகழ்காலம், எதிர்காலம், கடைசி காலம் அப்படின்னு சொன்ன இல்லையா. எதிர்கால செய்தி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் மேசியாவினுடைய பிறப்பை குறித்து அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார்கள். அத்தனை தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் மேசியாவை குறித்ததான, அவருடைய பிறப்பை குறித்ததான செய்தி எங்காவது ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அத்தனை தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த செய்தி இருக்கும். அதே போல அவருடைய சிலுவை மரணம், அவர் நமக்காக மரிக்க வேண்டும் என்ற செய்தியும் அங்கே இருக்கும். உதாரணமாக ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ தீர்க்கதரிசிகளின் பார்வையில் கிறிஸ்துவின் பிறப்பும் அவருடைய சிலுவை மரணமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அதே போல பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருதலை குறித்ததான செய்தியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் அந்த மலையில நீங்க பார்க்கிறீங்க. ஸோ அது உங்களுக்காக என்ன பண்றேன்னா லேசர்ல காமிக்கிறேன், அப்போ தெரியும். பாருங்க, இந்த மலையில ஒரு ஸ்டாரு, 3 சிலுவை இருக்கு, அப்புறம் பரிசுத்த ஆவியானவர். இந்த மலை தான் உங்களுக்கு தெரியுது. இந்த மலையில நடக்கக்கூடிய விஷயங்கள் மாத்திரம் அவங்களுக்கு தெரியுது. அதற்கு கீழே இருக்கிறதான இந்த வேலி ஆஃப் த சர்ச், இது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்ணா விளக்கப்படவில்லை, அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்படவில்லை. அதனால அவங்களுக்கு அதை பத்தி தெரியல. ஹிடனா, மறைவாக மாத்திரமே திருச்சபை குறித்த செய்திகள் உள்ளே இருக்கிறது. அடுத்தது அங்கிருந்து தீர்க்கதரிசி பார்க்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் இறங்கி வருதலை குறித்ததான தீர்க்க தரிசனத்துக்கு அப்புறம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி குறித்ததான தீர்க்க தரிசனங்களை தான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறதான இந்த திருச்சபை காலத்தை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் அவர்கள் உரைக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய சிந்தையில யூதர்கள் மாத்திரமே இருக்கிறாங்க, இஸ்ரவேலர்கள் சொந்த ஜனங்கள் மாத்திரமே இருக்கிறார்கள். இதை குறித்ததான அந்த அறிவு அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அப்புறம் அந்தி கிறிஸ்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா, அப்புறம் இந்த சகரியாவில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மறுபடியும் மேசியா வருவார், ஒலிவு மலை 2 பிளக்கும் அப்படின்ற செய்தியெல்லாம் போன முறை பார்த்தோம், அது தெரியும். அதற்கப்புறம் இந்த மில்லினியல் வேலி, அதாவது 1000 வருஷ அரசாட்சியை குறித்ததான தெளிவான விளக்கம் இருக்காது. அதை குறித்ததான என்ன இருக்குன்னா ஹிடன் திங்ஸ் மாத்திரமே, மறைவான விஷயங்கள் மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கும். அதற்கப்புறம் புதிய பூமியை குறித்ததான செய்தி எசேக்கியேல் புஸ்தகத்தில் மற்ற புஸ்தகங்கள்ல இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது சபை காலம் அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சபை காலத்தை குறித்ததான தெளிவான விளக்கங்கள் பழைய ஏற்பாட்டில் இல்லை. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்களை வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த தானியேல் புஸ்தகத்தை இதை கனெக்ட் பண்ணி படிக்கும் பொழுது சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் சபை குறித்ததான கிறிஸ்துவ சபை குறித்தான செய்திகள் இல்லையானா தானியேல் புஸ்தகத்தில் இருக்கு, மற்ற புஸ்தகங்கள் இருக்கு மறைவாக. இங்கே தானியேல் புஸ்தகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கபடினாலே அங்கே கைகளால் பெயர்த்தெடுக்கப்படாத கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபை குறித்ததான செய்தி என்னன்னா, தானியேல் 2ஆம் அதிகாரம் 34-35 கைகளால் பெயர்த்தெடுக்கப்படாத ஒரு கல். அதாவது இந்த ராஜ்யம் தேவனால் உண்டான ராஜ்யம், ஒரு மனித சித்தத்தினாலும் மனிதர்களோடு ஏற்படுத்தப்பட்ட ராஜ்யம் அல்ல. இப்போ நீங்களும் நானும் இருக்கிறதான இந்த ராஜ்யம், அதாவது நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம். போன முறையை சொல்லிக் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். பரலோகவாசிகளாக இருக்கிறோம். பரலோகம் நம்மை ஆளுகை செய்கிறது. இது மனித சித்தத்தினால் உண்டானதல்ல, தேவனுடைய சித்தத்தால் உருவாக்கப்பட்ட திருச்சபைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக இருக்கிறோம். இது மனித சித்தத்தினால் கைகளால் உண்டானது அல்ல. சோ இதை குறித்ததான செய்திகள் தெளிவாக வெளியே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படவிட்டாலும் மறைவாக இவ்விதமாக கைகளால் பெயர்த்தெடுக்கப்படாத கல் போன்ற பதங்கள் பயன்படுத்தப்பட்டு சபை குறித்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இதுவும் கிளாரன்ஸ் லார்கின்ஸ் உடையது தான். ஸோ இங்கே இருக்கிற இதை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம்னா, 69வது வாரத்திற்கும் 70வது வாரத்திற்கும் இடையே உள்ள இடைவெளி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. சரியா? அந்த 69வது வாரத்திற்கும் 70வது வாரத்திற்குமான அந்த இடைப்பட்ட காலம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அதனாலதான் அதை குறித்துதான தெளிவான வெளிப்பாடு இல்லை. மறுபடியும் இங்கே பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசி வாட் த ப்ராஃபட் சா, இந்த ப்ராஃபட் என்ன பார்க்கிறாரு? மேசியாவுடைய பிறப்பு, எதிர்கால பிறப்பை பார்க்கிறார். அதே போல கல்வாரி சிலுவையில அவர் அறையுண்டு அவர் மரிப்பார் என்கிற செய்தியை அங்கே ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதாவது மயிர்கத்திற்கு முன்பாக சத்தமிடாது இருந்த ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் அப்படின்னா நிறைய வாசிக்கிறோம். அங்க இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த ஆட்சி,
அதற்கப்புறம் நீதியின் சூரியனாக அவர் உதிப்பார். அதற்கப்புறம் அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, அதே போல இந்த வானம் பூமியும் அழிந்து விட்டு புதிய பூமியும் புதிய வானம் உண்டாக்கப்படுகிறது. இந்த செய்திகள் மாத்திரமே பழைய ஏற்பாடு முழுவதுமாக வாசிக்க முடியும். இதனுடைய மிச்சம், அதாவது இவைகளெல்லாம் இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் எதெல்லாம் விட்டுட்டாங்களோ அதெல்லாம் தான் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்துல தெளிவா விளக்கப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு எவைகளெல்லாம் வெளிப்படுத்தப்படவில்லையோ அவைகள் எல்லாவற்றையும் யோவானுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுத்துகிறார். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு முழுமையான ஒரு புரிந்து கொள்ளுதலை நமக்கு தரும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா ரெண்டு புக்கையும் படிச்சாதான் நமக்கு தெரியும். அதே போல எசேக்கியேல் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கணும். சரி, இப்போ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். இங்க பாருங்க, இஸ்ரவேலருக்கான தேவ திட்டம், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியின் பார்வை அப்படின்னும் பொழுது, அப்படியே நம்ம ராஜாக்கள் காலங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீர்க்க தரிசனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். போன முறையே பார்த்தோம், செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா. இந்த காலகட்டங்களில் இந்த தீர்க்கதரிசிகள் சகரியா, ஆகாய் போன்ற எல்லா தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது இடிக்கப்பட்ட தேவாலயம் திரும்ப கட்டப்படும் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஏன் கட்டப்படும்னா, மேசியா பிறக்கணும், இறக்கணும், அவர் உயிர் தெழணும், அந்த செய்தியை குறித்து சொல்லியிருப்பாங்க. ஏன் தேவாலயம் கட்டப்படும்னா மேசியா வரணும். அடுத்தது பரிசுத்த ஆவியானவருடைய பொழிவு. அது வரைக்கும் ஒரு சிலர் மாத்திரமே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. அது செலக்டட், சோசன் ஒன்னுக்கு மாத்திரம், அபிஷேகம் பற்றவங்களுக்கு மாத்திரம். மற்றவர்கள் எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர், கேட்கிற அத்தனை பேரும், விரும்புகிற அத்தனை பேருக்கும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுவார், பெற்றுக்கொள்ளலாம் என்கிறதான செய்தி. அடுத்தது இஸ்ரவேலை மீண்டும் உயிர்ப்பிப்பார். ஏன்னா அவங்க அடிமைத்தனத்தில் போயிட்டாங்க, மறுபடியும் அவங்களை உயிர்ப்பிக்கணும். தேவ ஜனமாக உயிர்ப்பிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக ராஜ்யம் கட்டப்படணும். அந்த உயிர்ப்பிக்கிற காலகட்டத்தில் தான் என்ன நடக்கும்னா, பாலாக்குகிறவன் வருவான். ஒரு பக்கம் உயிர்ப்பித்தல் நடைபெறும், ஒரு பக்கம் பாலாக்குகிறவன் வருவான். அந்த பாலாக்குகிறவன் வரும்பொழுது அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். இப்போ இஸ்ரவேலை மீண்டும் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, 1948 வருஷம் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்தை திரும்பி வந்து ஒரு தேசமாக நிர்மாணிக்கப்பட்டு விட்டது. இதுதான் இஸ்ரவேல் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவதற்கான அடையாளம். 70 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் சீரமைக்கப்பட்டு குடியேறி ஒரு ராஜ்யமாக, ஒரு தேசமாக இருக்கிறது. அடுத்தது இந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 70 ஆண்டுகள் முடிந்தது. இனிமேல் என்ன நடக்கும்னா, பாலாக்குகிறவன் வருவான், அந்தி கிறிஸ்து வருவான். அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். இந்த யாக்கோபுக்கு இக்கட்டு காலம்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் 7 ஆண்டு கால உபத்திரவ காலம், the 7-year tribulation. அதற்கப்புறம் இந்த 7-year tribulation முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக வருவார். ராஜாவாக வந்ததுக்கு அப்புறம் அர்மகதான் யுத்தத்துல அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முடிவு கட்டிட்டு மேசியாவினுடைய 1000 வருஷ அரசாட்சியை அவர் ஆரம்பிப்பார். அதற்கப்புறம் அது முடிந்த பின்பு வானத்தையும் பூமியும் அக்கினிக்கிரையாக்கி விட்டு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் புதிய எருசலேமையும் கர்த்தர் உருவாக்குவார். இதுதான் இஸ்ரவேலர்களுக்கான தேவ திட்டம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியினுடைய பார்வையில இவைகள் தான் முக்கியமான விஷயங்கள். எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 விஷயங்கள் இருக்கு. இந்த 9 விஷயங்களை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தேவாலயம் இடிக்கப்பட்ட காலத்திலிருந்து சொல்லிக்கொண்டே இருந்தார். சரியா? இதெல்லாம் இஸ்ரவேலர்களுக்கான தேவ திட்டம். இங்க மேசியாவின் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்புன்னும் பொழுது அங்க இருந்துதான் திருச்சபை காலம் ஆரம்பிக்கிறது. இதுதான் ஹிடன் பீரியட். இதை குறித்ததான விளக்கம் தான் பழைய ஏற்பாட்டு இல்லை என்று தெளிவாக சொல்லப்படவில்லை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது எங்க எதை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் விட்டார்களோ அங்கு இருந்துதான் வெளிப்படுத்தும் விசேஷத்துல யோவான் ஆரம்பிப்பதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா 1:4 வெளிப்படுத்தும் விசேஷத்துல யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு தான் இருக்கும். எது பழைய ஏற்பாட்டில் மறைக்கப்பட்டிருந்ததோ, கர்த்தர் மறைத்து வைத்திருந்தாரோ, அதை புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தும் விசேஷத்துல அங்கிருந்து ஆரம்பித்து இந்த தானியேலின் தீர்க்க தரிசனத்தை அப்படியே கர்த்தர் அங்கே இணைத்து அதை வெளிப்படுத்தி அதை ஒன்றிணைத்து அந்த கடைசி கால செய்தியை அங்கே சொல்லியிருப்பார். அதுதான் அற்புதமான ஒரு விஷயம். ஸோ இங்கேயும் சில வாசகங்கள் போட்டிருக்கேன். புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சபைக்கான தீர்க்கதரிசிகள்,
அவர்களின் தீர்க்க தரிசனத்தில் இஸ்ரவேலும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலருக்கான தீர்க்கதரிசிகள், அவர்கள் இஸ்ரவேலுக்காகத்தான் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், சபைக்கான தீர்க்கதரிசிகள், அவர்களின் தீர்க்க தரிசனத்தில் இஸ்ரவேலும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எப்படி வெளிப்படுத்தல் விசேஷத்துல பாத்தீங்கன்னா 12 கோத்திரத்தை பத்தி சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கும். 12 கோத்திரம், அது ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேர், 1,44,000 பேர். அதே போல யூதர்களுக்கான அந்த திட்டத்தை எல்லாம் அங்க புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தும் விசேஷத்துல அங்க ஆண்டவர் சொல்லி இருப்பார். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா பழைய ஏற்பாட்டில் அவ்விதமாக திருச்சபை குறித்தான திட்டத்தை தெளிவாக ஆண்டவர் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அவர்களுக்கு திருச்சபையின் திட்டம் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பச்சை கலர்ல போட்டிருக்கேன். அதாவது புதிய ஏற்பாட்டில இருந்ததான அத்தனை தீர்க்கதரிசிகள் யாருன்னு சொல்லலாம்? நிருபங்களை எழுதினதான அந்த அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகள் தான். அவர்கள் சொன்னதான எல்லா விஷயங்களிலும் திருச்சபைக்கான திட்டம் தெளிவாய் இருக்கும். அதற்கான ஒழுங்குமுறைகள், அதற்கான வரையறைகள், அதற்கான திட்டங்கள், தீர்மானங்கள், அதனுடைய எல்லா உபதேசங்களும் புதிய ஏற்பாட்டில தீர்க்கதரிசிகளாக சொல்லுகிறதான அப்போஸ்தலர் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனுடைய கடைசியாக யோவான் என்கிற அந்த அப்போஸ்தலர் மூலமாக கடைசி காலத்தை குறித்தான செய்தி அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய மைய பொருள் என்னன்னா இந்த 7 ஆண்டு கால உபத்திர காலம் தான். ஆனால் அதுல 2 ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. முதல்ல திருச்சபை, அதற்கப்புறம் இஸ்ரவேல் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். சோ இவ்விதமாக இந்த 2 புஸ்தகத்துக்குமான தொடர்பை நாம் பார்க்க முடியும். சோ தானியேலினுடைய இந்த 70வது வாரம், இந்த கடைசி வாரம் என்பது வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. தானியேலின் கடைசி வாரம் என்றதான அந்த 70வது வாரம், அந்த 7 ஆண்டு உபத்திர காலம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் அதை குறித்த செய்தி அங்கதான் நம்ம பார்க்கணும். அதுக்கு மேல முத்திரை உடைத்தல் அதெல்லாம் இருக்கும், அது சம்பந்தமானது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் ஒழுங்கும் கிரமமாக எழுதப்பட்டதான, ஆர்டர்ல எழுதப்பட்டதான புஸ்தகம் அல்ல. அது ஆர்டர் இல்லாம ஒரு கருத்தை மையப்படுத்தி எழுதப்பட்ட புஸ்தகம். யூதர்கள் எப்பொழுதுமே புஸ்தகத்தை எழுதும் பொழுது வரிசை கிரமமாக கிரனாலஜிக்கல் ஆர்டர்ல எழுத மாட்டாங்க. முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கிரனாலஜிக்கல் ஆர்டர்ல கண்டிப்பா எழுத மாட்டாங்க. ஒரு நோக்கத்தை வைத்து, ஒன்றை மையப்பொருளாய் வைத்து, அந்த மையப்பொருளை மையப்படுத்தி தான் அந்த புஸ்தகங்கள் எல்லாம், தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அதே போல வெளிப்படுத்தின விசேஷமோ ஒரு மையப்பொருளை வைத்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. வரிசை கிரமமாக அது இருக்காது. வரிசை கிரமமாக படித்து தெரிந்து கொள்வதற்கு அந்த புஸ்தகம் அது எளிதானது அல்ல. சரியா? ஓகே. சோ இப்போ மறுபடியும் உள்ள போயிடலாம். போன முறை பார்த்தோம் இந்த 2000 ஆண்டு இடைவெளி அப்படின்னும் பொழுது அது ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல போன முறை பார்த்தோம். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அதாவது இந்த யூதர்களை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம், இஸ்ரவேலர்களுக்கான மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறதான அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்ததான செய்தியை நம்ம பார்க்கிறோம். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். இந்த செய்தி என்னன்னா, உபத்திரவ காலத்துல அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறதை குறித்து சொல்லுகிறது. உபத்திரவ காலத்துல தான், அது வரைக்கும் அவங்க மேசியாவை ஏற்றுக்கொள்ள போறது இல்ல, மேசியா வரலன்னு தான் சொல்ல போறாங்க. இன்னைக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிற காலம் என்னன்னா உபத்திரவம். சோ அந்த உபத்திரவம் அப்ப யாருக்கு அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிடலாம். யாருக்கு இது ஒரிஜினலா இந்த டிசைன் யாருக்குன்னா, மனம் திரும்பாத இஸ்ரவேலர்களுக்கு. அவர்களை மனம் திரும்ப வைக்க, தேவ வைராக்கியம் பாராட்ட வைக்க, அவர்களை கொண்டு தேவ சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற இந்த உபத்திரவ காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால இங்க சொல்லுது 2 நாளைக்கு பின்பு அவர் நம்ம உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்ம எழுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ல அந்த உபத்திரவ காலத்தை குறித்து சொல்லியிருக்கு. அப்படி வீட்டுல போய் வாசித்து பாருங்க 30ஆம் அதிகாரத்தை. ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாளிலே, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவார். ஐயோ அந்த நாள் மிக பெரியது, அந்த உபத்திரவ காலம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதை போலத்த நாளிலே, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். அப்போ இந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். எதற்காக? ஒரு நோக்கத்திற்காக, அவர்களை உயிர்ப்பிப்பதற்காக, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு விஷயம். இதை குறித்த செய்தி நம்ம தானியேல் புஸ்தகத்துல வாசிக்க முடியும். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 ஆண்டு உபத்திரவ காலம் அப்படின்னு நேரடியாக எங்கேயுமே நீங்கள் வாசிக்க முடியாது. எல்லாமே மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன வெளிப்படுத்தின விசேஷம் புக் ஆஃப் மிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னேன். அது ஒரு மர்ம புஸ்தகம். அது பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவரும் அந்தந்த காலகட்டத்தில் தேவையான அளவு மாத்திரமே அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர்
எல்லோருக்கும் வெளிப்படுத்துவது இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வெளிப்பாடுகள். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியும் வரலாறு முழுதுமாக இயேசு இப்போ வந்துருவார் அப்போ வந்துருவார் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் ஏன் ஏமாந்து போனாங்கன்னா, கர்த்தர் சொல்லி கொடுத்த அந்த அளவை விட இன்னும் தெரிஞ்சுக்க நினைத்து முட்டாள்தனமாக தாங்களே முடிவெடுத்து அதை அறிவித்து தோற்று போனார்கள். கர்த்தர் சொல்லாததே அவர்கள் சொன்னார்கள். ஸோ இயேசு கிறிஸ்து எப்போ வருவாரு அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. பிதாவை தவிர வேறொருவனும் அறியான், தூதர்களும் அறியார்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காலக்கெடுவை நிர்ணயித்து இப்போ வந்துருவார் அப்போ வந்துருவாருன்னு சொல்லுகிறதான முட்டாள்தனத்தை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். 2000 வரைக்கும் அது மிகப்பெரிய அளவில் இருந்தது. 2000க்கு அப்புறம் 2012 வரையில 12ல மாயன் கேலண்டரை வச்சு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2022 அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லி கொண்டவங்க இருந்துதான் இருந்தாங்க. ஆனா 2000க்கு அப்புறம் இயேசு வருகிறதான அந்த செய்தியை குறித்து பேசுகிற மக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. இப்ப என்ன வந்துருச்சு, இயேசு திரும்ப வரப்போறது இல்லை அப்படின்ற அந்த செய்தி அதிகமாக இருக்கிறது. இயேசு திரும்ப வரமாட்டார் என்கிறதான ஒரு செய்தி. ஏன்னா வரல இல்லை 2000ல, அதுக்கப்புறம் இனிமேல் வரமாட்டார் என்கிற செய்தியை பேசுகிறதான ஊழியக்காரர்கள் பெருகிவிட்டார்கள். சரி, இப்போ நம்ம 2 முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். என்னன்னா, ஏன் இந்த 7 ஆண்டு உபத்திர காலம், ஏன் 2000 ஆண்டு இடைவெளி? நம்முடைய ஃபோக்கஸ் என்னன்னா இந்த எதிர்கால திட்டம் தான். ஸோ தானியேல் புஸ்தகத்தில் இருக்கிற அந்த அந்த நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ராஜ்யங்களை குறித்து அந்த விஷயங்களை நம்ம பார்க்கல. கடாவை பற்றி சொல்லியிருக்கோம், ராஜ்யங்களை குறித்து சொல்லியிருக்கோம், அதெல்லாம் நம்ம பார்க்கல, அது நமக்கு தேவையில்லை, அது முடிந்து போன விஷயம். இனிமேல் எதிர்காலத்தில் என்ன நடக்குதோ அதை பார்ப்பது ரொம்ப புத்திசாலித்தனம். ஸோ எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு 2 விஷயங்கள் நம்ம தெரிந்துக்கணும். நிகழ்காலத்தையும் கடைசி காலத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்காலம் சபை காலம், கடைசி காலம் இந்த 7 ஆண்டு கால உபத்திர காலம். எதிர்காலம் என்பது சபைக்கான எதிர்காலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க நான் ஸ்கிரீன்ல போடல, தெரிந்து கொள்ளுங்க. நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயம். சபை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அது நிகழ்காலம். சபைக்கான முடிவு என்ன, சபை எவ்விதமாக இருக்கும் ஃபியூச்சர்ல, அதோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கடைசி காலமாக 7 ஆண்டு கால உபத்திரவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்கள் தான் நம்முடைய அடிப்படையாக இருக்குது. இது தெரிந்து கொண்டால் போதும். முடிந்து போன விஷயங்கள்லாம் திரும்பி ஆராய்ந்து பார்த்து, அலெக்சாண்டர் வந்தாரு, 4 அவர் ஜெனரல் வந்தாங்க, கசாண்டர் வந்தார், லிசிமேக்கஸ் வந்தாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. அது ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயம். அது வரலாற்று நிகழ்வு. ஸோ நமக்கு வேண்டியது நிகழ்காலமும் எதிர்காலமும் கடைசி காலமும். ஸோ நிகழ்காலம் என்ன, நாம் சபை காலத்தில் இருக்க அப்படின்னா நம்ம சபை நமக்கு நம்ம நிகழ்காலத்தில் இருக்கோம். அப்போ சபை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சபைக்கான முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதற்கான எதிர்காலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் முடிவு காலத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 கேள்விக்கான பதிலை நம்ம பார்த்து இன்னைக்கு நம்ம முடிக்க போறோம். என்ன அப்படின்னா, ஏன் 7 ஆண்டு கால உபத்திரவ காலம், ஏன் 2000 ஆண்டு இடைவெளி, இது 2ஐயும் நம்ம பார்த்து முடிக்க போறோம். முதல்ல இந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் யாருக்கு அப்படின்னும் பொழுது, கேள்வி ஏற்கனவே இந்த கேள்விக்கான பதிலை முன்னாலே சொல்லிட்டேன், இஸ்ரவேலருக்கு. இந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு. ஏனென்றால் அவர்களை உயிர்ப்பிப்பதற்கான, இந்த 3ஆம் நாளிலே உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நாம் அவரோடு கூட இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை குறித்துதான விஷயம். 2 நாள் என்பது 2000 வருஷத்துக்கு முடிவு, 3ஆம் நாள் என்பது 1000 வருஷம் அரசாட்சி, மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ இந்த 7 ஆண்டு கால உபத்திர காலம் யாருக்கு, இந்த உபத்திரம் யாருக்குன்னும் போது இஸ்ரவேலருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னும் பொழுது ஏற்கனவே ஒரு வசனத்தை பார்த்தோம், எரேமியா 37ல யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 21வது வசனத்துல அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வார், கடைசி காலத்திற்கான அடையாளமாக சொல்லும் பொழுது, உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரமும் அப்பொழுது உண்டாயிருக்கும். அப்போ இந்த உபத்திரத்தை குறித்து சொல்றாரு ஆண்டவர், மிகுந்த உபத்திரவம். நம்ம இந்த காலத்துல எப்படின்னா, யாராச்சும் பைபிள் கொடுக்க தடை செஞ்சு பைபிளை கீழே போட்டு மிதிச்சுட்டு உபத்திர காலம் வந்துச்சுன்னு சொல்ற காலம். சரியா, உங்களுக்கு தெரியுதா? யாராச்சும் எங்கேயாச்சும் போய் ஆண்டவர் பத்தி பேசுவது பலார்னு அறிஞ்சிட்டா உபத்திர காலம் வந்துருச்சுன்னு சொல்ற காலம். அப்படின்னா அந்த அளவுக்கு கிறிஸ்தவம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, எதிர்காலத்தை குறித்து தானே அறிவு இல்லாம போயிடுச்சு. எங்கேயாச்சும் ஒரு சர்ச்சை உடைச்சிட்டா உபத்திர காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஒரு கண்ட்ரியில இனிமேல் கிறிஸ்தவத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னா உபத்திர காலம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அதல்ல, உபத்திரவ காலத்திற்கும் கற்ப வேதனை காலத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே, திருச்சபைக்கு எதிரான விஷயங்கள் எல்லாமே கற்பகால வேதனை. கற்பகால வேதனையினுடைய முடிவு என்ன? பிள்ளை பேரு, ஏற்கனவே போன முறை சொல்லி கொடுத்தேன். ஆனால் உபத்திர காலத்தின் முடிவு என்னன்னா நியாய தீர்ப்பு.
சரியா? சோ இங்க உபத்திரவத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷத்தில் சொல்றாரு, அது 7 ஆண்டு கால உபத்திர காலம். அதற்கு முன்பாக திருச்சபைக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன? கற்ப கால வேதனை, பிரசவ வேதனை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தானியேல் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல இந்த ஒரு வாரத்தை குறித்த செய்தி இருக்கிறது. 3 வசனங்களை மையமாய் வைத்துக் கொள்ளுங்க. ஸோ ஏன் இந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் அப்படின்னும் பொழுது பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சொந்த ஜனமான தேவன் தெரிந்து கொண்டதான சொந்த ஜனமான மாம்சத்தின்படி தெரிந்து கொண்டதான இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை அறியவும் அவரையே சேவிக்கவும் அவருக்கு பிரியமாய் இருக்கவும் அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று தேவ ஜனமாக வாழ்வதும் தான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அளவு கடந்த அந்த ஆசையை அந்த ஜனங்கள் மீது கர்த்தர் வைத்திருக்கார். ஏனென்றால் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற அவர் விரும்புகிற ஆண்டவராய் இருக்கிறார். எத்தனை முறைதான் அவர்கள் கிறிஸ்துவை விட்டு போனாலும் தேவனை விட்டு பின்வாங்கி போனாலும் அவர்களை தேடி வருகிற அன்பான ஆண்டவராக இருக்கிறார். சோ இந்த உபத்திர காலமே என்ன அப்படின்னா, அவர்களை மறுபடியுமாக உயிர்ப்பிப்பதற்கு. நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, அடிதடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டானே, அடி மேல அடி அடிச்சா அம்மிக்கல்லும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. உபத்திரவம் ஒருவனை பரிபூர்ணப்படுத்தும், உபத்திரவம் ஒருவனை சீர்படுத்தும். வேதத்தினுடைய அடிப்படையில் நான் வாசிக்கிறோம் உபத்திரவம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னா, சங்கீதத்துல நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக நான் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உமது பிரமாணங்களை காத்து நடக்கிறேன். நீர் உமது உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர். பார்த்திருக்கீங்களா? உண்மை தானே? அப்போ உபத்திரவம் என்ன பண்ணுகிறது? ஒருவனை பரிபூர்ணப்படுத்துகிறது, ஒருவனை சரி செய்கிறது, அது தேவனோடு ஒருவனை இணைக்கிறது. அப்போ இந்த உபத்திர காலம் என்பது என்ன? யூதர்கள் அத்தனை பேரும், தேவ ஜனமான யூதர்கள், உலகமெங்கும் இருக்கிறதான அத்தனை யூதர்களும் மனம் திரும்பி மேசியாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த ஜனமாக இருந்து அவர் கொடுக்கிற நன்மையால் திருப்தியாகி அவரோடு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலம். சரியா? சோ இதை தெரிந்து கொண்டால் போதும். இதற்கான ஆதாரம், இன்னொரு ஆதாரம் என்னன்னா, லேவியராகமம் 26வது அதிகாரத்துல 18, 21, 24, 28 இந்த 4 வசனங்கள் மாத்திரம் போட்டிருக்கேன். அங்க அழகா இங்க சொல்லியிருக்கோம். இது லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் கானானுக்குள்ளாக போகவில்லை, அவங்க வனாந்திர பயணத்துல இருக்கிறாங்க. அப்ப மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லி கொடுத்த, எழுதி கொடுத்த, எழுதி வைக்க சொன்ன விஷயங்கள் இது. இன்னும் அவங்க கானான் தேசத்துக்குள்ளேயே போல. அப்ப அங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்குன்னா, இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் இருந்தால் உங்கள் பாவத்தின் நிமித்தம் பின்னும் ஏலத்தனையாக உங்களை தண்டித்து. தேவ ஜனமாக இருந்து மோசையின் தலைமையில் கீழே ஒற்றுமையா இருந்த அந்த ஜனங்கள்ல பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இவ்வளவு செஞ்சுட்டு உங்க பாவம் செஞ்சு என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களை ஏலத்தனையா உங்களை தண்டிப்பேன் அப்படின்றாரு. அடுத்தது அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்கள் என்றால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏலத்தனை வாதியை உங்கள் மேல் வர பண்ணுவேன்றார். அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவத்தின் நிமித்தம் ஏலத்தனையாக வாதிப்பேன்றார். அடுத்தது, நானும் உக்கிரத்தோடு உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்கள் நிமித்தம் உங்களை ஏலத்தனையாக தண்டிப்பேன், ஏலத்தனையாக தண்டிப்பேன், ஏலத்தனையை வாதை வரிப்பேன், ஏலத்தனையாக வாதிப்பேன், ஏலத்தனையாக தண்டிப்பேன். இங்க 4 முறை ஆண்டவர் இங்கே சொல்றாரு. இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது லேவியராகமத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கானானுக்குள்ளே போகல, அதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்படி எல்லாம் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா, அவ்வளவு நன்மையை நீங்க பெற்றுட்டு என்னை விட்டு போயிட்டா நான் உங்களை வாதிப்பேன். எதற்காகனா, மனம் திரும்பி மறுபடியும் என்னை சேவிப்பதற்காக, நான் வைத்திருக்கிற அந்த அளவிடப்படாத அந்த ஜீவ நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக. நான் அடிக்கடி நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மறுபடியும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். வாழ்க்கை நடந்த நிகழ்வு மூலமாக சொல்லுகிற உதாரணத்துல ஒண்ணு என்னன்னா, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பொருளை கொடுக்க நினைக்கும் பொழுது நமது பிள்ளைகள் கண்களால் பார்த்த, மற்றவர்கள் சொன்ன ஈர்ப்புடைய ஒரு விஷயத்திற்காக நம்மிடத்துல போராடி அல்பமான ஒரு விஷயத்திற்காக நம்ம எதிர்ப்பதை பார்க்க முடிகிறது இல்லையா? ஒரு கல்யாணமா இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன், உதாரணம் சொல்றேன். எங்கேயோ ஒரு நாள் எவனோ ஒருத்தன் பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கன்னு நம்ம வீட்டு பொண்ணை சொல்லிட்டா, உடனே 25 வருஷம் வளர்த்த அப்பா அம்மாவை விட என்னைக்கோ ஒருத்தன் நீ அழகா இருக்கன்னு சொன்னவன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறான். அவனுக்காக என்ன வேணாலும் செய்யலான்ற துணிச்சல் அந்த பெண்ணுக்கு வருகிறது. வீட்டை விட்டு ஓடுது, அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, வீட்டில் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. அதுக்கப்புறம் அவன் நல்லவன் இல்லைன்னு தெரியும் பொழுது வாழ்க்கை கசப்பாக மாறி போகிறது.
அதுக்கப்புறம் டைவர்ஸ் வருது, அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்துருது, வாழ முடியல, தனித்து சிங்கிள் பேரண்ட்டாக ஆகி கடைசி வரைக்கும் கஷ்டப்படுகிற பெண்களை நாம் பார்க்கிறோம். இது ஆண்களுக்கும் பொருந்தும். அப்போது வீட்டில் அப்பா அம்மா சொல்லுகிறதான அந்த விஷயங்கள் எல்லாம் கசப்பாக சில வேளைகளே தோன்றுகிறது. காலத்திற்கு பின்பு, சில காலத்துக்கு பின்பு தான் தாயும் தகப்பனும் சொன்னதான அந்த விஷயங்கள், தாயும் தகப்பனுடைய அன்பு புரிகிறது இல்லையா? இந்த குழந்தைங்க வளரும் போது, சின்ன குழந்தைங்க ஒரு வயசு 2 வயசு ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அப்பா எங்கள் அப்பா தெரியுமா, எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன்னு சொல்லுவேன். ஸ்கூலில் எவனா திட்டினா எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன், எங்கள் அப்பா பயங்கர, எங்கள் அப்பா வந்தவங்க பேத்துருவார் அடி அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். அடிச்சிருவார் எங்கள் அப்பா மிரட்டிடுவான்னு சொல்லுவோம். அதுவே ஒரு 12, 13, 18 வயசு வரும்போது எங்கள் அப்பா கொஞ்சம் லூசுத்தனமாக பேசுகிறான், அந்த ஆள் கொஞ்சம் அறிவு கம்மி, எனக்கு அறிவு ஜாஸ்தின்ற மாதிரி போராடும். ஏன்னா உலக அறிவு, டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ பெரிய ஆளாக தெரிவாங்க. ஒருவேளை அப்பா கொஞ்சம் பேசுறது சரியில்லைன்னா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் ரிப்போர்ட் கார்டில் சைன் போடக்கூட வைக்காது. ஐயோ நீ வராதப்பா, அப்பா நீ வராது, அப்பா வரட்டும், அம்மா வரட்டும்னு சொல்லும். ஏன்னா அப்பாவை கூப்பிட்டு போகிறது அது அவமானமாக அதுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 25, 28 வயசு வரும்பொழுது சொல்கிற அட்வைஸ்லாம் பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் அப்பா குறை சொல்லிட்டு, இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, அந்த காலம் மாதிரியே பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஒரு 45 வயசு வந்தபோது அவன் சொல்லுவான், எங்கள் அப்பா கிரேட், அந்த காலத்துலேயே ஒன்றும் இல்லாத காலத்துலேயே எங்கள் அப்பா எங்களெல்லாம் நல்லா வளர்த்தாரு, எங்கள் அப்பா சூப்பரு, அவர் வாயை கட்டி எங்களெல்லாம் படிக்க வச்சாரு அப்படின்னு 40 வருஷம் கழிச்சு தான் அவன் புரிஞ்சு சொல்லுவான், தான் சொல்லிட்டு சொல்லுவான். அப்போது அந்த இடைப்பட்ட காலத்தில் தன்னுடைய தாயும் தகப்பனும் அவங்களுக்கு எப்படி தெரியுறாங்கன்னா, ஒரு 2ஆம் பட்சமாக அல்லது 3ஆம் பட்சமாக அல்லது அது மதிப்பிழந்தவர்களாக தெரிகிறது. அவ்வளவு நன்மை செய்து பிள்ளையை பெத்தெடுத்து வாந்தி எடுக்கும்போது ஆகி போகும்போதெல்லாம் கையில் பிடிச்சி அசிங்கம் பார்க்காம அதை வளர்த்த பிள்ளை அப்பா அம்மாவை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லுது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தெரியணும், மறுபடியும் 45 வயசுல தான் அது சொல்லுது. அது இடைப்பட்ட காலத்தில் அதனால என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. இதே தான் தேவ ஜனத்திற்கும் ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் அவங்களுக்கு புரியல. வனாந்தரத்தில் மன்னாவை கொடுத்து காளையை கொடுத்து பயங்கரமாக நடத்திட்டு வந்தபோது அவனுங்க எகிப்தில் இருந்த வெங்காயத்தையும் வெள்ளைப்பூண்டையும் தான் யோசித்து அழுதான்லாமா. எப்படி இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை திரும்ப புரிய வைக்கிறதுக்கு எத்தனையோ போராட்டம் இல்லையா? அதே போல தான் தேவ ஜனங்கள், தேவனுடைய நன்மை எப்பொழுது அது ரொம்ப சுகமானது, அது மேன்மையானதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள உபத்திரவத்திற்கு நேராக நடத்தும் பொழுது, அவங்கள கைவிடும் பொழுது, ஒரு அற்ப காலத்தில் கைவிடும் பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த உபத்திர காலம் என்பது தேவன் அவர்களை கைவிடுகிற காலம். அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அவர்களை பாதுகாத்து தான் வருகிறார். கைவிடுகிற அந்த காலகட்டத்தில் அவர்கள் உணர்வடைந்து அவர்கள் மனம் திரும்புவார்கள். சில வேளை நான் வீட்டில் சொல்கிறோம் இல்லையா, அவனுக்கு பட்டாதான் தெரியும், கொஞ்சம் விட்டுறான், கொஞ்சம் 4 இடத்துல அடிபட்டுட்டு வரட்டும், அப்புறம் அவனை அணைச்சிக்கலாம், அவனுக்கு நம்ம எல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே போல் அந்த கைவிடுகிற ஒரு காலகட்டம் தான் இந்த 7 ஆண்டு காலம். இந்த 7 ஆண்டு காலத்தை குறித்துதான இந்த விஷயத்த லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் நிகழ்காலம், எதிர்காலம், கடைசி காலம் 3 காலத்திற்கான தீர்க்க தரிசனமாக இந்த வசனங்கள் அங்கே இருக்கிறது லேவியராகமத்தில். ஏற்கனவே பார்த்தோம், இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் அல்லாத மற்ற புஸ்தகங்களிலும் தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது என்பதை பார்த்தோம். இந்த லேவியராகமத்தில் சொல்லப்பட்டதான இந்த 7, 7, 7, 4, 7 ஒரு தீர்க்க தரிசனம், நிகழ்காலத்திற்கு, எதிர்காலத்திற்கு, கடைசி காலத்திற்கு. நாம் கடைசி காலத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கோம். அப்படின்னால ஏன் இந்த 4, 7 அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொல்லியிருக்கோம், 7 முத்திரை, 7 எக்காலம், 7 இடி, 7 கலசம், கரெக்டாக 4 இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் 4, 7. சொல்வார், ஏழத்தனையே உன்னை நான் தண்டிப்பேன், அவர் ஏழத்தனையே உன்னை வாதிப்பேன். ஸோ இந்த 7, 7, 7, 4, 7 இங்கே உள்ளே இருக்கும். சரியா? 7 முத்திரை, 7 எக்காலம், 7 இடி, 7 கலசம். அதனால தான் வேதாகமத்துடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் 3 காலத்திற்கு அப்படின்னு போன முறையை பார்த்தோம். நிகழ்காலம், எதிர்காலம், கடைசி காலம். இந்த லேவியராகமத்தினுடைய இந்த வசனம்ன்றது நிகழ்காலத்திலும், எதிர்காலத்திலும், கடைசி காலத்திலும் நடக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன வசனமாக மோசேக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸோ அங்கே பார்த்தோம், 7 முறை உன்னை தண்டிப்பேனாரு, 2வது 7 முறை உன்னை வாதிப்பேனாரு, 3வது 7 முறை மறுபடியும் வாதிப்பேனாரு, 4வது 7 முறை உன்னை தண்டிப்பேனாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே இருக்கும். முத்திரை, எக்காலம், இடி, கலசம். வெளிப்படுத்தின விசேஷம் 5, 6 முத்திரை, வெளிப்படுத்தின விசேஷம் 8, 9 எக்காலம், வெளிப்படுத்தின விசேஷம் 10 இடி, வெளிப்படுத்தின விசேஷம் 16 கலசங்கள். ஸோ இந்த 7, 7, 7 விஷயங்கள் இதோட இருக்கும். அப்போ எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சரு லேவியராகமத்தில் இருக்கு. ஏன் இந்த உபத்திரவ காலம், யாருக்கு இந்த உபத்திரவ காலம், எதற்காக உபத்திரவ காலம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த உபத்திரவ காலத்தில்
கிறிஸ்தவர்களும் மாட்டிக்கொள்ள போகிறார்கள். எப்படி அன்றைய காலகட்டத்தில் யூதர்கள் எப்படி கீழ்ப்படியாமல் போனார்களோ, அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் அந்த செங்கடல் வழியா நடந்து போகும்போது அது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாமா இல்லையா? சோ புதிய ஏற்பாட்டை நம்ம என்ன செய்யறோமோ அதெல்லாம் அங்க நிழலாட்டமாக அவர்கள் செய்து பலி செலுத்தி தேவ ஜனமாக இருந்தவர்கள் தான் அவர்கள் தேவனை விட்டு தூர போனார்கள். அதே போல இந்த காலகட்டத்தில் ஞானஸ்தானம் எடுத்து அவங்க ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருந்து திருவிருந்தில் பங்கு பெற்று இருந்தாலும் உலக ஆசாபாசங்களாலும் இச்சைகளால் இழுப்புண்டு தேவனை விட்டு தூரமாய் இருக்கிற கிறிஸ்தவ கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. இன்னைக்கு இத்தனை பேர் உள்ள வந்திருக்கீங்க, வசனத்தின் மேல தாகம் வச்சு வந்திருக்கிறீங்க, வசனத்தின் மேல ஆர்வம் வச்சு வந்திருக்கீங்க. இதுவே ஆசீர்வதிக்கிறாரு, இந்த வசனத்தை சொன்னா உன் வாழ்க்கை மாறிடும், உனக்கு வீடு கிடைச்சிரும், உனக்கு கல்யாணம் ஆயிரும், நீ படிப்புல நீ பேப்பரை எழுதாட்ட கூட பாஸ் ஆயிருவ, வெறும் பேப்பரை மடிச்சு கொடுத்துட்டு கூட எக்ஸாம்ல பாஸ் ஆயிருவேன்னு சொன்னா அதற்கு கூட்டம் இன்னைக்கு நிறைய இருக்கு. உண்மையா இல்லையா? உண்மைதானே? வசனத்து மேல வாசிச்சு இருக்கிறவங்க இன்னைக்கு கம்மி. இப்படி திடீர் அற்புதங்களை தேடி ஓடுகிறவர்கள் கூட்டம் அதிகம். இவர்கள் எல்லாரும் தான் என்னன்னா கைவிடப்படுகிற கூட்டத்தில் இருக்க போறாங்க. அதாவது மறுரூபமாகிற சபையில இல்லாம இருக்க போகிற சபையில இங்க இருக்கக்கூடிய சபையாரா இருப்பாங்க. அவங்க இந்த உபத்திரவத்தின் வழியாக செல்ல வேண்டியதாக இருக்கும். எதற்கு இந்த உபத்திரவம்? அவங்களை மனம் திரும்பி சரி செய்வதற்கான ஒரு விஷயம். சோ ஏற்கனவே ஒரிஜினல் டிசைன் யூதனுக்கு, ஆனா இதுல யாரும் மாட்டிக்க போறாங்க. இன்னைக்கு இருக்கிறதான அற்புதங்களுக்காக அடையாளங்களுக்காக தேவனை நாடி ஓடுகிற இந்த நுகர்வோர் கலாச்சாரத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் சிக்கிக்கொள்ள போகிறார்கள். அப்ப சிக்கிக்கொள்ள போறாருன்னா கர்த்தர் அவங்களை அழிக்க போறதில்ல, மனம் திரும்புவதற்காக சரி செய்வதற்கான தேவன் தான் முக்கியம். தேவையானது ஒன்றே, என்னது? ஆண்டவர் மாத்திரம்தான் என்கிறதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த 7 ஆண்டு கால உபத்திரவம் ஏற்படுத்தி தருகிறது. அதாவது கடைசி கால கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடியதான விஷயங்கள்ல ஒன்று பார்க்கும் பொழுது பவுல் சொல்வது, கடைசி காலத்துல ஜனங்கள் சுவாப அன்பு இல்லாதவர்களாக, தற்பிரியர்களாக, பேராசை பிடித்தவர்களாக இருப்பாங்கன்னு அங்க சொல்லிட்டேன். சோ அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு உபத்திரவம் தேவை. எப்படி இஸ்ரவேலர்கள் மனம் திரும்புவதற்கு உபத்திரம் தேவையோ, அதே போல தேவனை விட்டு கட்டுக்கதையை நம்பி போய்கொண்டிருக்கிற, ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிற, வெள்ளப்பூண்டுக்காகவும் கொமட்டிக்காய்க்காகவும் தேவனை தேடிக்கொண்டிருக்க, அதை தேடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கான காலம் தான் இந்த 7 ஆண்டு கால உபத்திர காலம். அதிலே அவர்கள் சரி செய்யப்பட்டு ஒன்று இரத்த சாட்சியாக மறித்து தேவனுடைய சன்னிதானத்துக்கு வருவாங்க, இல்லை என்றால் காப்பாற்றப்பட்டு 1000 வசார சாட்சிக்கு சேருவாங்க அப்படின்ற செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும். சோ ஒரிஜினலா இது யாருக்கு, அதுக்குள்ள யாரும் வந்துருவாங்க அப்படின்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி, அடுத்தது 2வது விஷயம் என்னன்னா, ஏன் இந்த 2000 ஆண்டு இடைவெளி அப்படின்னு பார்க்க போறோம். ஏற்கனவே 7 ஆண்டு உபத்திர காலம் யாருக்கு, எதற்கு, ஒரிஜினல் டிசைன் என்ன, அதுக்குள்ள இப்படி நுகர்வோர் கலாச்சாரத்தில் இருக்கிறதான கிறிஸ்தவர்களும் சிக்கிக் கொள்வார்கள். இன்னைக்கு 3 விதமான சர்ச் இருக்கு இல்லையா? என்ன இருக்கு? ஒன்று செலிபிரிட்டி சர்ச் இல்லையா? செலிபிரிட்டி, அந்த சர்ச்சில் வெறும் செலிபிரிட்டியாக தான் போவாங்க. அப்புறம் கார்பரேட் சர்ச், எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா இந்த கார்பரேட் ஆளுங்களா சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ள இருப்பாங்க. ஸோ இந்த 2 சபை ரொம்ப ரொம்ப பிரபலியம். செலிபிரிட்டி சர்ச்சு, கார்பரேட் சர்ச்சு தான் ரொம்ப இன்னைக்கு பிரபலியம். எங்களுக்கு பல கிளைகள் இருக்கிறது அப்படின்னு கிளைகளை பரப்பி இருக்கிற சபைகள் தான் இருக்கு. அங்க செய்யற உபதேசங்கள்ல என்னவா தான் இருக்கு, ஒருவனுக்கான இந்த இம்மைக்கான காரியங்களையே சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவன் நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். சோ நமக்கு எந்த குறையும் இல்லை, கர்த்தர் நல்லா தான் வச்சிருக்காரு. ஆனா அதை தேடி நாம் போகவில்லை, கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம், அவர் எல்லாவற்றையும் தருகிறார். சரியா? சோ இந்த 3வது சர்ச்சை என்னன்னா, இயேசு இதா வந்துருவார் அந்த வந்துருவாருன்னு எஸ்கட்டாலஜிக்கு வியூ பேசுகிற சபைகள், அதாவது இயேசுவை தவிர மற்றவற்றை பேசுகிற சபைகள். அது 2ஆம் வருகையாக இருக்கட்டும், இல்லைன்னா யூத கலாச்சாரமாக இருக்கட்டும், இல்லைன்னா மோட்டிவேஷனலா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒன்றை இறுக பிடித்து கொண்டு அதுதான் முக்கியம் அப்படின்னு பேசுகிறதான இருக்கு. அது ஒரு சிலர் பேப்டிசம் தான் முக்கியம், ஒரு சிலர் அந்நிய பாஷை தான் முக்கியம், ஒரு சிலர் ஞானஸ்தானம் தான் முக்கியம் அப்படின்னு ஏதோ ஒற்றை கருத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு இயங்குகிற சபைகள். இந்த 3 தான் இன்னைக்கு அதிகப்படியாக இருக்கிறது. ஸோ நான் வேத வசனத்தில் வளரணும்னா நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு சரியா இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கணும். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இந்த 2000 ஆண்டு இடைவெளி எதற்கு என்பதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு வகுப்பை முடிக்கலாம். ஸோ தானியேலுடைய 70வது வாரத்தில் 7:62:1 அப்படின்னு சொல்லும்போது 7:62
அதுக்கப்புறம் அந்த இடைவெளி வருகிறது. அதுதான் வந்து நான் சொன்னேன் திருச்சபை அப்படின்னு நான் சொன்னேன். கடைசி ஒரு வாரம் இருக்கிறது. அது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37 பார்த்தோம். அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடைவெளி தான் என்னன்னா திருச்சபை காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த இடைவெளியை குறித்து தான் தானியேல் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 34:2-44 கைகளால் பெயர் கெடுக்கப்படாத கல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடைவெளி என்பது சபைக்கான ஒரு ஸ்பேஸ். தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தால் சுய ரத்தத்தால் சம்பாதித்த திருச்சபையினுடைய காலகட்டம் தான் இந்த 2000 ஆண்டு இடைவெளி, கைகளால் பெயர்த்தெடுக்கப்படாத கல்லினுடைய அந்த காரியம். அதோடு மாத்திரமல்ல இது பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு பரலோகத்திற்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். கிறிஸ்தவ உலகத்துல இன்னைக்கு பரலோகம்னா என்ன, பரலோக ராஜ்யம்னா என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு பண்ணாரோ அதை வைத்து சொல்லுகிறேன். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இது முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்போ மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட சீடர்கள் கேட்டாங்க, பரலோக ராஜ்யம் எப்போ வரும், இப்போ வரும், அப்போ வரும்னு அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அங்க வரும் இங்கே வரும்னு சொல்வதுக்கு ஏதுவில்லை, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. கிங்டம் ஆஃப் ஹெவன் வித்தின் யூ அப்படின்னு சொன்னாரு. ஸோ உங்களுக்குள்ள இப்போ பரலோக ராஜ்யம் இருக்கிறது. புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன். பரலோகம் நமக்கு கண்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருக்கு. அதோடைய ராஜ்யம், அதோடைய ஆளுகை நமக்குள்ளே இருக்கிறது. ஒருவேளை வெளிநாட்டு தேசத்திற்கு போய் வேலைக்கு போயிருக்கிற பலர் இருப்பீங்க. நீங்க வந்து இந்தியன் தான், ஆனா வெளிநாட்டில் போய் இருக்கிறீங்க. உங்க பாஸ்போர்ட், உங்க சொத்தெல்லாம் எங்க இருக்கு, குடும்பம்லாம் எங்க இருக்கு, இந்தியாவில் இருக்கு. வெளிநாட்டில் போய் இருந்தாலும் இந்தியா பாஸ்போர்ட்டை வச்சு தான் போயிருக்கீங்க. ஸ்டில் இந்தியா உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணும், எல்லாம் பண்ணும். அதே போல் அந்த தேசத்தில் ஒரு லிமிட்டெட் உரிமை தான் அந்த தேசத்திற்கு இருக்கு தவிர உங்களை முற்றிலுமாக கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது. நீங்கள் ஏனென்றால் நீங்கள் வேறொரு தேசத்தின் பிரஜையாக இருக்கிறீங்க. அதே போல பரலோக ராஜ்யம் என்பது என்னன்னா ஒரு சிட்டிசன்ஷிப்பை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அனுபவம். ஸோ பரலோகம் இருக்கு, பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு. இப்போ திருச்சபை என்பது பரலோக ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக இருக்கிறோம், அது நமக்குள்ளாக இருக்கிறது. ஸோ இந்த பரலோக ராஜ்யம் என்பது தான் இன்னைக்கு நாம் வந்து திருச்சபையாக நாம் பார்க்கிறோம். சபை என்பது ஏதோ ஒரு பில்டிங்ல கூடுறதெல்லாம் இல்லை, யூனிவர்சலா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அந்த கூட்டத்துக்கு பேர் தான் என்னன்னா திருச்சபை. அது பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம்னா என்ன அர்த்தம்னா, எப்படி ஒரு நாட்டினுடைய பிரஜை அடுத்த நாட்டுக்கு போயிருக்கும் பொழுது தனக்கான அத்தனை விஷயங்களும் தன் நாட்டின் மூலமாக தொடர்பு கொண்டு, அது பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், விசாவாக இருக்கலாம், அல்லது ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கலாம், எல்லாம் எப்படி செய்து கொள்கிறானோ அதே போல நமக்கான தேவைகளை பரலோகம் செய்து தருகிறது. அப்போ அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுதுதான் இதுவை நடக்கும். அப்போ இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு புரியும்படியா சொன்னா, இங்கிலாந்து இருந்துச்சு. இங்கிலாந்து எங்கேயோ இருந்துச்சு, ஆனா இங்கிலாந்துடைய ராஜ்யம் இந்திய தேசத்துல இருந்துச்சு. இந்தியா முழுதும் அவங்க தான் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. இந்த குயினோட கண்ட்ரோல்ல இந்தியாவை வச்சிருந்தாங்க. இங்கிலாந்து அங்க இருந்தாலும் அதோடைய ராஜ்யம் எங்க இருந்துச்சு, உலகம் எங்கும் காலனி மூலமாக அவர்கள் நிலைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதே போல உங்கள் மூலமாக இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யம் நிறுவப்பட்டிருக்கிறது. நீங்கள் இருக்க வரைக்கும் பரலோக ராஜ்யம் இங்கே செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதனாலதான் நீங்க ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் மாறுதலாய் முடிகிறது. உங்கள் ஜெபத்திற்கு மாற்றங்கள் கர்த்தர் தருகிறார், அதுக்கான பலனை தருகிறார். ராஜ்யங்கள் அசைக்கப்படுகிறது, ரட்சிப்பு உண்டாகிறது, சூழ்நிலைகளை மாற்றுகிறீர்கள். பலருக்கு ஜெபிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையை மாறுகிறது. இதெல்லாமே பரலோக ராஜ்யத்தினுடைய எஃபெக்ட். புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த திருச்சபை காலம் தான் என்னன்னா இந்த இடைவெளி. இந்த இடைவெளி என்பது கர்த்தர் திருச்சபைக்காக விட்டு வைத்திருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ இதை குறித்து தானே நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய யூடியூப் பேஜில் போய் இந்த 7000 ஆண்டு திட்டம் 7000 இயர் பிளான் அப்படின்னு 1, 2, 2 பாகம் இருக்கும். அதில் மனசாட்சியின் பிரமாணம், நியாயப்பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணத்தை குறித்து முதல்லையும், ரெண்டாவதுல கிறிஸ்துவின் வருகை, எஃபிபனி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற 2 பார்ட் இருக்கும். யெஷுவா பைபிள் அப்படின்ற யூடியூப் பேஜில் போய் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரியா, அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஆனாலும் இன்னைக்கு கிளாஸ்ல சில விஷயங்களை, இது தொடர்புடைய விஷயங்களை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே உங்களுக்காக காலகட்டங்களை 4 பிரிவுகளாக பிரிச்சிருக்கேன். உலகம் படைத்ததிலிருந்து முதல் 2000 ஆண்டு, அது என்னன்னா மனசாட்சியின் பிரமாணத்தின் காலம், ஆபிரகாம் வரைக்கும். ஆபிரகாமிலிருந்து அப்படியே நம்ம எடுத்துட்டோம்னா இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம், அது ஒரு 2000 ஆண்டு.
அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலிலிருந்து, மேல் வீட்டறை அனுபவத்திலிருந்து, சரியா சொன்ன பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து 6000 ஆண்டுகள் முடியும் வரைக்கும் கிறிஸ்துவின் பிரமாணம், அது 2000 ஆண்டுகள். அடுத்தது 6001 7000, 1000 வருஷ அரசாட்சி. இதுதான் பிளான். இந்த பிளானை தான் முன்னால முற்காலத்துல நமக்கு முன்பாக இருந்த நிறைய பரிசுத்தவான்கள் சரியா பிரசங்கித்தவங்களும் இருக்கிறாங்க, தவறா விளங்கி கொண்டு 2000 இயேசு வந்துருவாருன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஏன் 2000 வந்துருவாருன்னா, ஒவ்வொன்றும் 2000 வருஷம் தானே இருக்கு. அதனால தான் இந்த 2000 வருஷத்தை இங்கிலீஷ் கேலண்டர்ல அளந்துட்டு 2000 வருஷத்துல இயேசு வந்துருவாருன்னு சொல்லி ஏமாந்து போயிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஆனா இந்த இங்கிலீஷ் கேலண்டர் 1745 தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் கேலண்டர் இல்லை இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த கேலண்டர்லாம் வேற. உலகத்துல ஒரு 77 கேலண்டர் இருக்கு. இப்போ வேதத்தில் இருக்க கேலண்டரை வச்சு தான் அளக்கணுன்ற அந்த முன்னறிவு இல்லாதபடினாலே பலர் கிறிஸ்துவின் வருகையை அவர்கள் சொல்லி ஏமாந்து போனார்கள். 2000 ஒயிட்டுக்கு ப்ராப்ளம் இருக்கு, இயேசு வந்துருவார் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இந்த 2000 ஆண்டு முடியுது, அது ஒரு முக்கியமான சிக்னிஃபிகண்டான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு நம்பினாங்க. ஆனால் அது இங்கிலீஷ் கேலண்டரில் பார்த்துட்டாங்க. இங்கிலீஷ் கேலண்டர் படி நடக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. வேதாகமத்துக்குள்ளே இருக்கிற கேலண்டர் தான் பார்க்கணும். இப்போ தமிழ் கேலண்டர் இருக்கு, அதில் ஐப்பசின்ற ஐப்பசி 4ஆம் தேதி பிறந்தவரை இங்கிலீஷ் கேலண்டரில் கரெக்டாக கணிக்க முடியுமானா அது மாறி மாறி தான் வரும் இல்லையா? அதே போல தான். ஸோ எதால் அளக்கணுமோ அதால் அளந்தால் தான் நமக்கு அதனுடைய காரியங்கள் புரியும். ஸோ புரிந்து கொள்வதற்காக இன்னொரு விஷயத்தை எதுவே திரும்ப போடுறேன். முதல் 2000 வருஷம் மனசாட்சியின் பிரமாணம், 2வது 2000 நியாயப்பிரமாணத்தின் காலம், 3வது கிறிஸ்துவின் பிரமாணத்தின் காலம், 4000 6000. இப்போ எங்க இருக்கிறோம்னா, இது யூத கேலண்டர்ல பாத்தீங்கன்னா 5783வது வருஷத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் யூத கேலண்டர்ல. இந்த 2023 என்பது 5783வது ஆண்டு. அதற்காக இந்த கேலண்டர் படி தான் இயேசு வருவார்னு நினைச்சிக்க கூடாது. மறுபடியும் சொல்லிட்டேன், அது நம்முடைய ஆதீனத்தில் இல்லை, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்லை, அது கர்த்தருக்கு உண்டானது. ஆனா புரிஞ்சுக்கொள்றதுக்காக யெஷுவா ஸ்டூடெண்டா இருக்கறனால எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்வதில் நானும் விருப்பப்படுகிறேன். எதையும் மறைத்து வைக்கக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன். அதனால உங்களுக்கு சொல்றேன், 5783வது வருஷம் நடந்துட்டு இருக்கு இந்த வருஷம். அதாவது இந்த மாசம் நமக்கு 5783வது வருஷம். ஸோ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 6000 வர்றதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ நிறைய காலங்கள் இருக்குது. 783 5783 அதுலேருந்து 6000 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருஷமோ அவ்வளோ வருஷம் இருக்கு 6000 ஆண்டுகள் முடிவதற்கு. ஸோ அப்போ இன்னும் கிறிஸ்துவின் வருகை ரொம்ப தாமதமாக இருக்குமோ அப்படின்னு கனவெல்லாம் கண்டுறாதீங்க, முடிவெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர் அப்படின்னு ஏற்கனவே முந்தைய வகுப்புகளில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கால நிர்ணய சட்டம் கர்த்தர் கையில் இருக்கு. அவர் எப்படி வேணா முன்னால கொண்டு வருவார், எப்படி வேணா பின்னால கொண்டு போவார், அது அவருடைய சித்தம். ஏன்னா எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடினாலே அவர் தாமதிக்கிறார் என்று வேத வசனங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற யூத கேலண்டருடைய அதனுடைய வரிசையின்படி பார்க்கும் பொழுது இந்த வருஷம் 5783, அதாவது வானத்தை பூமியும் சிருஷ்டித்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்குமான காலகட்டம் 5783 வருடங்கள் தான் ஆகியிருக்கிறது என்று யூதருடைய கேலண்டர், இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற கேலண்டர், வேதாகமத்தில் அவர் வைத்திருக்க கேலண்டர் சொல்லுகிறது. சரியா? அடுத்தது அந்த 6000 ஆண்டு முடிஞ்சிச்சுன்னா, அதாவது கடைசி 2000 ஆண்டு முடிஞ்சுன்னா 6001 7000 வரைக்கும் அது 1000 வருஷ அரசாட்சியினுடைய காலகட்டம், கிறிஸ்துவனுடைய ஆளுகை. இந்த 6000 ஆண்டும் 6000 இது 7000 வருவதற்கு இடைப்பட்ட காலத்துல தான் என்ன இருக்குன்னா இந்த உபத்திர காலமான 7 ஆண்டு காலம் வரும். சரியா? அது முன்ன பின்ன எப்படி வரும்னா நமக்கு ஷுவர் ஷார்ட்டா சொல்ல முடியாது. ஏற்கனவே சொன்னேன், இது இந்த ரெவலேஷன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் படிப்படியாகத்தான் ஜனங்களுக்கு சொல்லித்தரு, ஒட்டு மொத்தத்தை விளக்குவதில்லை. ஏன்னா தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கிற இதெல்லாம் முத்திரை போட்டு வச்சிரு, அறிவு பெருக்கும் பொழுது அவங்க தேடி பார்ப்பாங்க, அங்கங்க தேடி பார்ப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் போய் சொல்லிட்டாரு. அதே போல இந்த காலகட்டங்களில் கர்த்தர் குறைந்த அளவு ஒரு வெளிப்பாடை தந்திருக்கிறார். முந்தைய காலகட்டம் இதை விட குறைந்த வெளிப்பாடு இருந்தது. ஸோ இந்த காலகட்டத்தில் இருக்க வெளிப்பாடின்படி நாம் தெரிந்து கொள்கிறோம். இது ஃபைனலைஸ் இல்லை. ஸோ ஆராய்ந்து பார்த்து மனதில் வைத்துக் கொள்ள கண்ட விஷயம். ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது எஸ்கட்டாலஜி காஸ்புல் அப்படின்றதான இயேசு வருகிறார் என்கிறதான உபதேசத்தை மையமாக வைத்து பிரசங்கிக்கப்பட்ட அந்த சபைகளாக இருக்கட்டும், அதையே உபதேசமாக சொல்லிக்கொண்ட சபைகளுக்கு முன்பாக, அதாவது நாம் எல்லாம் நம்முடைய தேசத்தாரெல்லாம் தேவனை ஏற்றுக்கொண்ட காலகட்டங்கள் இருக்கிறது 1700 1800களிலெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இன்று நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாயின்னு தான் சுவிசேஷமாக சொன்னாங்க. இயேசு வரார் அப்படின்றது அது ஒரு நம்பிக்கை, பிளஸட் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை தவிர அவர் இன்னைக்கு வந்துடுவார் நாளைக்கு வந்துடுவார்னு யாரும் பேசல.
இன்னைக்கு வந்துருவார் நாளைக்கு வந்துருவார்ன்ற செய்தி 1800 இருந்து ஆரம்பிச்சு, மறந்துடக்கூடாது. 1844 அந்த எஸ்கட்டாலஜி காஸ்பல் அப்படின்னு சொல்லுகிறதான இயேசு இதோ வருகிறார் அப்படின்னு சொல்லுகிற விஷயங்கள் 1844 அப்புறம் தான், மில்லரைட் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாலெல்லாம் ஒரு கிறிஸ்துவோட நம்பிக்கை என்னன்னா, இயேசு இன்னைக்கு வந்தா நான் மறுரூபமாயிருவேன், இல்லைன்னா என் வாழ்க்கையை முடித்து நான் அடக்கம் பண்ணப்படுவேன், இயேசு கிறிஸ்து வரும்போது நான் உயிர் தெழுவேன் என்ற நம்பிக்கை தான். ஆனால் அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது, நீ இன்றைக்கு மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பா என்கிறதான ஒரு கேள்வியோடு தான், மனம் திரும்பு என்கிறதான ஒரு செய்தியோடு தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த சுவிசேஷம் எல்லாம் மாறி போய் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, இயேசு கிட்ட வந்தா கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும்ன்ற செழிப்பின் உபதேசத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆனா 1844 இருந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் என்ன இருந்துச்சு, இயேசு இதோ வரார் அதோ வராருன்னு என்ன பண்ணா, பிரசங்கியாரெல்லாம் விசுவாசிகள்கிட்ட காரு பங்களா வீடு வாசலாம் வித்து காசை வாங்கிட்டு போயிட்டானுங்க. அவனுங்கெல்லாம் பணக்காரன் ஆயிட்டானுங்க. கேட்க வந்த விசுவாசிகள் எல்லாம் ஓட்டாண்டி ஆயிட்டாங்க. சரியா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது குறை சொல்வதற்காக இல்ல. எத்தனையோ பேர் வீடு எழுதி கொடுத்தவங்களாம் இருக்கான் ஊழியக்காரனுக்கு. ஐயோ இயேசு வந்துடுறாரு, இந்த வீடை வச்சு என்ன பண்ண போறேன், சுவிசேஷம் அறிவிக்குது பயன்படுத்திக்கோங்க யான்னு. ஆனா வீடை இழந்துட்டான். ஆனா அதை எழுதி வாங்கினவன் நல்லா இருந்துட்டான். சரியா, இது ஒரு சூட்சுமம், இது ஒரு சதி திட்டம், மறந்து விடக்கூடாது. அதே போல இந்த காலகட்டத்தில் காரத்தரார் பங்களாத்தரார் விதையை போடுன்னு காசு கொடுத்தா உனக்கு காசு வரும் அப்படின்ற இந்த ரம்மி சர்க்கிள் மாதிரி ரம்மி விளையாடுறாங்க. ரம்மி விளையாடுங்கள் காசை அள்ளுங்கள் என்ற பாலிசி இப்போ எதுக்குள்ள வந்திருக்குன்னா திருச்சபைக்குள்ள வந்திருக்கு. இதுவும் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சரியா, இப்போ எஸ்கட்டாலஜி இயேசு வராரு அப்படின்ற உபதேசம் 50 ஆண்டுகளுக்கு முன்பால இருந்துதான். இது 1913-14 வந்ததான பெந்தகோஸ்தே இயக்கம், அதாவது என்ன வில்லியம் ஜே செய்மோருடைய பெந்தகோஸ்தே இயக்கத்தில் கூட இயேசு வருகிறார் என்ற செய்தியை சொல்லல, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையை பேசுன்றது தான் அந்த இயக்கத்தினுடைய முக்கியத்துவம். சரியா, சோ இது மாதிரி நிறைய பேசலாம், ஆனால் பேசுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவின் வருகையோ அது நமது மரணமோ எது வேணுமென்றாலும் முந்தலாம். ஒன்றே நம்முடைய மரணம் முந்தலாம் அல்லது கிறிஸ்துவின் வருகை முந்தலாம். அதை குறித்துதான வெளிப்பாடை ஆண்டவர் நமக்கு தரவில்லை, அது அவருடைய ஆதீனத்தில் உள்ளது. ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை இன்றைக்கு இருந்தால் நாம் மறுரூபமாக போகிறோம், இல்லை என்றால் தாமதித்தால் நாம் மரித்து நம்முடைய கடமைகளும் செய்து மரித்து போக போகிறோம். கிறிஸ்து வரும்பொழுது நாம் முதலாவது எழுந்திருக்க போகிறோம். அன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக போகிறார்கள். இதுதான் செய்தி. இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா காப்பாற்றப்படும். அதனால இங்க இருக்கிற இந்த இடைவெளியை பார்த்துட்டு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப தூரமா இருக்கும்ன்ற கற்பனைக்கும் போயிடாதீங்க. இல்ல நாளைக்கே வந்துருவாரு, இன்னைக்கு நைட்டே வந்துருவாருன்ற பயமும் வேண்டாம். அப்பா வந்தா எப்பவுமே சந்தோஷம்தான். அப்பா எப்ப வந்தா என்ன, இப்போ கதவு தட்டி வந்தாலும் சந்தோஷம்தான், அவரு லேட்டாகி வந்தாலும் சந்தோஷம்தான். ஏன்னா அப்பா என்பது அது உறவு. அவர் எப்பொழுது வேண்டுமென்றாலும் வரலாம். அவர் வரும் பொழுது அது பயத்தை தராது, அது நம்பிக்கையை தரும், சந்தோஷத்தை தரும். நமக்காக பரம தகப்பன் எப்பொழுது வேண்டுமென்றாலும் வரலாம். அதை குறித்த அந்த பயம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல இயேசு வராருன்றது பயச்செய்தி மறந்துவிடக்கூடாது. பயச்செய்தியை அறிவிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள். உன் தகப்ப வரா அப்படின்னு சொல்லுகிற நற்செய்தியை சொல்லணும். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல வாசிக்கிறோம், சுவிசேஷத்தின் நற்செய்தி அறிவிக்கிறவருடைய பாதங்கள் மலை மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது. நற்செய்தி என்பது என்னன்னா, மனதை திடப்படுத்துவது, நம்முடைய நம்பிக்கையை திடப்படுத்துவது. அதை விட்டுட்டு பயப்படுத்துகிற அந்த ஒரு விஷயத்தை செய்வது என்பது கிறிஸ்துவத்திற்கு எதிரானது. கடைசி கால செய்தியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? கடைசி கால செய்தியெல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய பேர் பயப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. யாரெல்லாம் உங்க விசுவாசத்தை பலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை குறைவு. ஸோ கிறிஸ்துவின் வருகையை சொல்லி உங்களை பயமுறுத்துகிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். தகப்பனுடைய வருகை இனிமையான ஒரு அனுபவம் என்பதை மறந்து விடாதீர்கள். சரி, ஓகே. ஸோ அதுக்காக உங்களுக்காக இந்த விஷயத்தை நான் போட்டிருக்கிறேன். இதை யோசித்து பார்த்து மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எதிர்கால சந்ததிக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு இது உபயோகமா இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர செய்தியெல்லாம் உங்களுக்கானதல்ல, எதிர்கால சந்ததிக்கு நீங்கள் சந்திக்க போகிறதான சவால் நிறைந்த காலத்தில் உங்களுடைய இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துமாக நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரி, அடுத்தது உள்ள போயிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த 2000 ஆண்டு இடைவெளி அப்படிங்கும் பொழுது நம்ம ஏற்கனவே ஓசியாவின் அந்த புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 வாசித்தோம். 2 நாளைக்கு பின்பு நம்ம உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஒரு நாள் 2 நாள் கணக்கை பத்தி அங்க பேதுரு சொல்லும்போது சொல்வாரு. 2 பேதுரு 3:8 பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிறத தானே இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இதற்கான பதில அங்க பேதுரு அங்க சொல்றார். 2 பேதுருல சொல்றார். இப்போ ஒரு நாள் என்பது 1000 வருஷம், 2 நாள் என்பது 2000 வருஷம், இந்த 3ஆம் நாள் என்பது 1000 வருஷம் அரசாட்சி என்பதை தெரிந்து கொள்வதற்காக இது நான் சொல்லுகிறேன். ஏன் இந்த 2000 ஆண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது சபை காலன் சொன்ன இந்த 2000 ஆண்டு என்பது பெந்தெகோஸ்தே அன்று மேல் வீட்டரில் இறங்கின பரலோக ராஜ்யம் 2000 ஆண்டின் முடிவில் எடுத்துக்கொள்ளப்படும். நம்மோடு சேர்ந்து, ஒருவேளை அது இன்றைக்காக இருந்தால் நம்மோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படும். அந்த இடைவெளி காலம் 2000 ஆண்டுகள். அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும், இன்னும் 2000 ஆண்டு முடியல அப்படின்ற செய்தி தெரிஞ்சிருக்கும். எப்போ நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறோமோ அன்னைக்கு தான் 2000 ஆண்டு முடியுது. அதாவது என்றைக்கு திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அன்றைக்கு தான் 2000 ஆண்டு முடியுதுன்னு அர்த்தம். ஸோ கட்டுக்கதைகளையோ அல்லது கால கணக்குகளை எல்லாம் சொல்லி இன்னைக்கு நாளைக்கு 2025 2035 சொல்வதையும் நம்பாதீங்க. கிறிஸ்து வருவார் என்று சொன்னால் அது அவர் ஆதீனத்தில் அவர் வைத்திருக்க பிதாவின் சித்தத்தின்படி தான் வருவார். அது இன்றைக்காக இருக்கலாம், அது என்றைக்காக வேண்டாமல் இருக்கலாம், அது நமக்கு முக்கியம் அல்ல. தகப்பனுடைய வருகை என்பது ஒரு இனிமையான அனுபவமே மாத்திரம், அது கவலைக்கிடமான பயத்திற்கான விஷயம் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். ஸோ இருக்கும் வரைக்கும் இந்த ஒரு வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து பலரை நீதிக்குட்படுத்தி தேவ ஜனமாக வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக அவர் நம்ம மீது வைத்திரு சித்தமாக இருக்கார். ஸோ அதற்கு கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டியதுதான் நம்முடைய முக்கியமான விஷயம். சரியா? ஸோ மத்தேயு 13:47 வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்துடுறார். வரும்பொழுது தான் என்ன ஆச்சுன்னு சொன்னா இந்த திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அதே போல இந்த திருச்சபையை எடுத்துக்கொண்டு செல்கிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். ஸோ டேக் ஆஃப் பண்றவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இது ஏன் நான் சொல்றேன் உங்ககிட்டன்னா, கிறிஸ்துவின் வருகையை உங்களுக்கு உணர்த்தக்கூடியவர் வெளியே இருக்கிறதான பிரசங்கி அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்து இன்னைக்கு வருவாரா நாளைக்கு வருவாரா அப்படின்ற அந்த உணர்த்தக்கூடியவர் வெளியே இருக்கிற பிரசங்கி அல்ல, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர். சபையை ஸ்தாபித்த இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஒருவேளை இன்றைக்கு இரவு இயேசு வருவார் என்று சொன்னால் அதை உணர்த்துகிறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அதற்காக உங்களை தயார் செய்கிறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை தவிர எந்த பிரசங்கியும் கிடையாது. அதை மாத்திரம் நல்லா நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். டிவியில எவ்வளவு நியூஸ் பார்த்தாலும் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களை பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர்தான் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவர்தான் உங்களுக்கு அந்த உணர்வை தருவார். எத்தனை நம்புறீங்க என் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு? கைகளை உயர்த்தி காமிங்க. அவர் என்னை சரியா உணர்த்துவார். ஏன்னா அவர் எனக்குள்ள இருக்காரு. போனா என்னையும் தூக்கிட்டு தான் போக முடியும் தவிர என்னை விட்டுட்டு போக முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஒருவேளை வருகை இருந்தா உங்களை விட்டுட்டு அவர் போக முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை விட்டு விட்டவர்கள் தான் உலக ஆசைக்காக, இச்சைக்காக, வெங்காயத்துக்காக, வெள்ளைப்பூண்டுக்காக விட்டவன் நிலைமை தான் பரிதாபம். உங்களுக்குள்ள எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். நம்மளை விட்டுட்டு ஒரு நாளும் போக மாட்டாரு. நமக்கு உணர்வை தந்து நம்ம எடுத்து செல்லுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஸோ அவரோடு இருக்க அந்த உறவை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த இரவு வேளையில உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கான உறவு சரியில்லைன்னா நீங்க உறவை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ஒன்றும் இல்லை, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் நீர் எனக்குள்ளாக இருக்கிற என்னை நீர் தான் கொண்டு போக போகிறேன், அதற்கு நன்றி செலுத்துகிறேன். அதனால உமக்கும் எனக்கு இருக்கிற தொடர்பு ஒரு நாளும் தொய்ந்து போய்விடக்கூடாது. ஒரு நாளும் இந்த உறவுல ஒரு விரிசல் வந்து விடக்கூடாது. என்னுடைய மரண காலம் வரைக்கும் அல்லது உமது வருகை காலம் வரைக்கும் உமக்கும் எனக்கு இருக்கிற உறவை சீராய் வைத்துக் கொள்வதற்கு நீரே உதவி செய்யும். வேதவசனத்தின்படி வாசிக்கும் பொழுது வேதவசனம் சொல், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். உண்மையா இல்லையா? உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் நீங்களா? கர்த்தரா? கர்த்தர் தான். அதே போல உங்களை டேக் ஆஃப் பண்ணுகிறவர் யாரு? கர்த்தர் தான். உங்களுடைய வேலை என்ன? அவரை நம்பி அவருக்காக வாழ்வது தான். இதுக்கு நடுவில் யாருடைய பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. சரியா? அதை மனதில் வைத்துக்கொண்டா போதும். ஸோ பரிசுத்தாவியானவர் எப்படி இறங்கி வந்து தேவ ஜனத்தை நிரப்பினாரோ, இங்கு நம்மோடு வாசமாயிருக்கிறாரோ, அதே போல தான் நிரப்பின தேவ ஜனங்களை எடுத்துக்கொண்டுதான் அவர் மேலே போவார். அது அவருடைய வேலையை தவிர நாம் கவலைப்பட வேண்டிய வேலை அல்ல. நாம் அனுதினமும் தேவனோடு உறவை சரி செய்து கொண்டு நம்மை சரி செய்து தேவனுக்கு முன்பாக கரைத்தறி அற்றவர்களாக வைத்துக் கொள்வதற்கு படுகிற பிரயாசம் இருக்கிறதே, அதுதான் முக்கியம்.
ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறு செய்து ஏதோ ஒன்றை செய்து நாம் அழுக்காயிடுறோம். தேவனுடைய சன்னிதானத்தில் உறங்குவதற்கு முன்பாக நாம் ஜெபம் செய்து நம்மை சரி செய்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் அவரோட ஒப்புரவாகிறோம். இந்த ஒப்புரவாகுதல் தான் நம்மை பரலோகம் கொண்டு போக போகிறோம். ஏன்னா பவுல் சொல்லும்போது சொல்வாரு, நான் ஒப்புரவாகுதலின் சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன சுவிசேஷங்க? ஒப்புரவாகுதலின் சுவிசேஷம். டோன்ட் ஃபர்கெட் இட். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட ஒப்புரவாயிடலாம், பிரச்சனையே கிடையாது. நான் சரி செய்து கொள்ளலாம். ஏன்னா நம்மளை பற்றி ஆண்டவருக்கு தெரியும். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற அவர் தான். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ரத்தத்தால் கழுவுங்க, அவ்வளோதான். அவர் கழுவ போகிற பரிசுத்தாவியானவரே என்னை விட்டு போயிடாதீங்க, எப்பவுமே என் கூட இருங்க, உங்களுக்கு பிரியமா இருக்க விரும்புகிறேன், என்னை மன்னிங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த உறவை வைத்து கொண்டால் போதும். மற்றவர்கள் நம்மை பயன்படுத்தும் பொழுது நாம் கலங்காமல் இருப்போம். நம்முடைய நம்பிக்கை ரொம்ப திடமான அஸ்திபாரமாக இருக்கும். ஸோ கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்படுவோம், மறந்து விடக்கூடாது. சரியா? ஓகே. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த 7 ஆண்டு கால உபத்திர காலம் யாருக்கு அப்படியே முடிச்சுட்டு போகலாம். அப்படின்னும் போது இஸ்ரவேலருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா திருச்சபையினுடைய நிலை என்ன அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று, திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும். 2வது, திருச்சபை வனாந்தரத்துக்கு ஓடி போகும். சரியா? ஸோ 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் யாருக்கு? இஸ்ரவேலருக்கு. அப்படின்னா திருச்சபை நிலை என்ன? உபத்திர காலம் ஆரம்பிக்கும் பொழுது திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும். மீதி இருக்கிறவங்க வனாந்தரத்துக்கு ஓடி போயிடுவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இதற்கான தீர்வு இருக்கிறது. இதை குறித்து நாம் அடுத்த வகுப்புல தெளிவை பார்க்க போகிறோம். அது என்ன ஏதுன்ற விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, அந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் அது தானியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் திரும்ப வருகிறது. அது யூதர்களுக்கான ஒரு விஷயம். ஆனால் அதில் மனம் திரும்பாத அல்லது தேவனை தவறாக புரிந்து கொண்ட, தேவனை நுகர்வோர் கலாச்சாரத்தில் பின்பற்றுகிறவர்கள் அங்கே மனம் திரும்புவதற்காக உபத்திரவத்தை அனுபவித்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த உபத்திர காலம் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க போகிறது. ஆனால் திருச்சபையினுடைய காலம் முடியும் பொழுது யாருக்குள்ளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரோ அவர் அவர்களை எடுத்துக்கொண்டு போக போகிறார். அதுதான் என்ன சொல்றேன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு ராப்சர்ன்னு யூஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ராப்சர்ன்ற வேர்டு பைபிள்ல இல்லை. எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த ராப்சர் அப்படின்றது காயின் பண்ணிருக்காங்க. இப்படி ஷெக்கினா அப்படின்ற வார்த்தை பைபிள் இல்லை. ஆனா ஷெக்கினா திருச்சபைன்னு நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஆனா ஷெக்கினான்ற வார்த்தை பைபிள்ல இருக்காது இல்லையா? அதே போல. சரியா? சோ சபை எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்கொண்டு செல்லுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இங்கே உலக ஈர்ப்பு உடையவர்கள் இங்கே சிக்கிக்கொள்கிற அந்த கிறிஸ்தவர்கள் இந்த உபத்திரவ காலத்துல ஒன்று இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் மறைந்து இருந்து அந்த உபத்திர காலம் முடியும் பொழுது 1000 வருஷ அரசாட்சிக்கு வர வேண்டும். 2 விஷயம் தான் இருக்கு. அது பின்னால பார்க்க போகிறோம். ஸோ திருச்சபை நிலை என்ன? திருச்சபை ஒன்று எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி எடுத்துக்கொள்ளப்படாதவர்கள் வனாந்தரத்திற்கு ஓடி போவார்கள். இது 2 செய்தி தான் நாம வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஸோ இந்த செய்தியை நாம் அடுத்த வாரம் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்திரீனை என்ன, எப்படி சொல்லியிருக்கு, எப்படி எல்லாம் மிஸ்இன்டர்பிரட் பண்றாங்க, எப்படி அதை யூதர்களுக்கு அடையாளமா நிறைய பேர் சொல்றாங்க, எப்படி சிலர் அதை மரியாளுக்கு அடையாளமா சொல்றாங்க, எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறது என்கிறதான செய்தியை அடுத்த வாரம் திங்கட்கிழமை நாம் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் கேட்டதான அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்கு உங்களை நடத்துவார் என்று நான் திடமாக நம்புகிறேன். அதனால கடைசி கால செய்திகளை கேட்கும் பொழுது கலங்காம இருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை கேட்காம எதையும் செய்ய மாட்டாரு, உணர்வை தருவார். வேதவசனம் சொல்லுகிறது, நான் செய்ய போவதை என் தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாம நான் செய்ய மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க இல்லையா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆபிரகாமுக்கு நான் செய்வது ஆபிரகாமுக்கு அறிவியாமல் இருப்பேனோ அப்படின்றார் ஆண்டவர். அதே போல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நீங்கள் விசேஷமானவர்கள், உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய உள்ளுணர்வுகளில் கர்த்தர் அறிவிக்காமல் அவருடைய வருகை இருக்க போவதில்லை என்கிறதான விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் உங்களை மறுரூபமாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவரே. அது உங்களுக்கும் உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிற உறவின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஸோ நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். இவ்விடுபட்டவர்தான இந்த கடைசி காலத்தில் வருகிறதான இந்த கள்ள உபதேசங்களுக்கு, அதாவது கிறிஸ்தவ எதிர்ப்பு உபதேசங்களுக்கு, அதே போல இந்த எஸ்கட்டாலஜி வியூ ஆஃப் சுவிசேஷத்திற்கு, அந்த காஸ்பலுக்கு எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. யார் என்ன பேசினாலும் அலசி ஆராய்ந்து பாருங்க. ஏற்கனவே நம்ம
ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு டிக்ளரேஷன் போடுறோம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஸோ கடைசியாக அந்த வசனத்தை சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you.